ஓம் சாந்தி. 5/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவ தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் ஆத்மாக்கள், சிவ தந்தையினுடைய குழந்தைகள், இறை மாணவர்கள். ஆத்மாபிமானியாகி பகவானுடைய மகா வாக்கியத்தை மிக கவனமா நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இங்கு உங்களுக்கு இல்லற மார்க்கத்திற்கான அன்பு கிடைத்திருக்கிறது. ஏனெனில் தந்தை உள்ளபூர்வமாக எனது குழந்தைகளே என்று கூறுகின்றார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த அன்பினை தேகதாரி குருக்களினால் கொடுக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆசிரமம் போறோம், ஒரு சாமியாரை பார்க்க போறோம்னா அவர் நம்ம குழந்தைகளேன்னு கூப்பிட மாட்டாங்க, சீடர்களாக தான் பார்ப்பாங்க. அவர் சாமியார், நம்மளாம் சீடர்கள் அப்படின்ற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ரொம்ப சாமி சாபம் கொடுத்துருவாரோன்னு கூட ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி தான் பக்தி மார்க்கத்தில் நம்ம இது வரைக்கும் போன இடம்லாம் அந்த மாதிரி தான் போயிருக்கிறோம். ஆனால் இங்கே மட்டும்தான் நம்ம பாபா கிட்ட வந்தால் பாபாட்ட ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம். அப்பா அம்மா குழந்தைகள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும். அதனால தான் சிவனை கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா தனிமையாக காமிச்சிருக்க மாட்டாங்க. சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா தேவதைகளும் இந்தாண்ட பக்கம் விநாயகர், அப்புறம் அந்தாண்ட பக்கம் முருகர், எல்லாருமே இருப்பாங்க. எல்லா சாமியுமே சிவன் கோயிலில் இருக்கும். ஏன்னா அவர் குடும்பத்தோட இருக்கிறான்றது இதுலேருந்தே ப்ரூவ் ஆகுது. அதனால எல்லாரும் மார்க்கத்தினுடைய அன்பு உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஏன்னா தந்தை வந்துக்கிறார். சிவன் உள்ளபூர்வமா எனது குழந்தைகளேன்ட்டு கூப்பிடுறாரு இல்லையா. தந்தையிட இருந்து தான் இப்போ ஆசி கிடைக்கிறது. இந்த அன்பினை எந்த ஒரு தேகாதாரி குருக்கள்னால் கொடுக்க முடியாது சொல்லி சொல்றாரு. கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தியில் ஞான தாரணை ஏற்படுகிறதோ, கற்பூர புத்தியுடன் இருக்கிறார்களோ அவர்களது அடையாளம் என்ன? இப்போ சிவனே நமக்கு சொல்லி கொடுத்த இந்த ஞானத்தை இப்போ நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறோம். 100 வருஷமா இதே தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதே முரளி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா யாரோட புத்தியில ஞானம் தாரணை ஆகுதோ அவங்க எப்படி இருப்பாங்க? கற்பூர புத்தி மாதிரி. அப்படியே கற்பூர புத்தின்னா அப்படியே கேட்ச் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே பத்திக்குது இல்லை, அப்படியே வச்சோடனே பத்திக்குது இல்லை, அந்த மாதிரி புத்தியில அப்படி ஸ்ட்ராங்கா பதிஞ்சிரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க அடையாளம் என்னன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. பதில்: மற்றவர்களுக்கு கூறுவதில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரி கற்பூர புத்தியா கப்புன்னு பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க ஞானத்தை கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு போய் சொல்லுவாங்க. சொல்றதுக்கு ஆர்வம் இருக்கும். அவர்களது புத்தியானது உற்றார் உறவினரின் பக்கம் அலையாது. அவங்க இங்க இருக்கிற தேகதாரிகள் பின்னாடி போக போக மாட்டாங்க. ஒரு சிவத்தந்தையனுடைய நினைவுல இருப்பாங்க. யார் கற்பூர புத்தியுடன் இருக்கிறாங்களோ அவங்க வகுப்பு நேரத்தில் ஒருபொழுதும் கொட்டாவி விட மாட்டார்கள் சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க பாபா முரளி எடுத்துட்டு இருக்கும்போது தூங்க மாட்டாங்க, கொட்டாவி விட மாட்டாங்க. பள்ளியில் ஒருபொழுதும் கண்களை மூடிக்கொண்டு அமர மாட்டார்கள். ஸ்கூலுனா பார்த்தீங்கன்னா யாராவது கண்ணை மூடிட்டு உட்காருவாங்களா? எல்லாரும் பாடம் எடுக்கிறாங்க டீச்சர்னா கண்ணை மூடிட்டு பசங்க உட்காரக்கூடாது. போய் மூஞ்ச கழிட்டு வாங்குவாங்க, உதைப்பாங்க, போய் வெளியில போய் நில்லுன்னுவாங்க. அந்த மாதிரிலாம் ஸ்கூல்ல செய்வாங்க. ஆனால் இங்கே பாபா அதெல்லாம் செய்ய மாட்டாரு. இந்த மாதிரி முரளியில சொல்லிடுறாரு. யாராவது கண்ணை மூடிட்டு உட்காருவாங்களா கிளாஸ்லன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா சில பேர் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்குறாங்கன்றனால சொல்றாரு. எந்த குழந்தைகள் தோசைக்கல் போன்று அமர்ந்திருக்கிறாங்களோ, யாருடைய புத்தி இங்கு அங்கும் என்று அலைந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் ஞானத்தை புரிஞ்சு கொள்வதே கிடையாது சொல்லி சொல்றாரு. இந்த தோசைக்கல்ல தண்ணியை தெளிச்சா அடுத்த நிமிஷமே ஆப்ரேட் ஆயிடும். அந்த மாதிரி யாரோட புத்தி இங்கேயும் அங்கேயும் அலப்பாஞ்சிட்டே இருக்குதோ அவங்க ஞானம் எப்படி இருக்கும்? அவங்க தோசைக்கல் மாதிரி போட்ட தண்ணி காணா போற மாதிரி ஞானமும் காணா போயிரும்னு சொல்லி சொல்றாரு. எப்படிலாம் உதாரணம் சொல்றாரு பாருங்க. அவர்கள் ஞானத்தை புரிந்து கொள்வதே கிடையாது. அந்த மாதிரி யாருக்கு ஞானம் புத்தியிலேருந்து எவாப்ரேட் ஆகிடுதோ அவங்க ஞானத்தை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்க தந்தையை நினைவு செய்யறதும் மிகவும் கடினமாகும் சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி ஞானத்தையே புரிஞ்சிக்காதவங்க, இந்த ஞானம் தான் கடவுள் எழுதின லெட்டர், நமக்கு எழுதுகிற டெய்லி 4 பேஜ் முரளியே அவர் நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு இந்த முரளி மூலமாக தான். இதையே நம்ம புத்தியில் பதில்னா அப்புறம் அவர் எங்கேருந்து நினைக்க போகிறோம்? அதனால நீங்கள் நினைவு செய்யறது கடினம் சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் யாருடைய அடையாளங்கள் சொல்றாரு? ஞான தாரணை ஏற்படுறவங்களுடைய அடையாளங்கள், தாரணை செய்யாதவங்களுடைய அடையாளங்களையும் சொல்லிட்டாரு இதுல. ஓம் சாந்தி. இது தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பாகும். இப்போ நம்ம அப்பா பிள்ளைங்களுடைய சந்திப்பு நடக்குது. இவ்வளோ நாள் பக்தர் பகவானுடைய சந்திப்பு தான் பண்ணிட்டு இருந்தோம். கோயிலுக்கு போவோம், அவர் யாரோ நம்ம யாரோன்ட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு நம்ம குடும்பத்தினரோட இருப்போம். எல்லாரும் இருக்கிறவங்களாம் நிரந்தரம், அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு கடவுளை எப்பயாவது ஒரு தடவை தான் கூப்பிடுவோம். இப்போ
கடவுளும் நம்மளும் சந்திச்சிட்டு இருக்கோம். ஆனா எந்த உறவுல அவர் அப்பா நம்ம குழந்தைகள்ன்ற சந்திப்பு இப்பதான் நடைபெற்று இருக்குது. குரு மற்றும் சிஷ்யர்களின் சந்திப்பு இது கிடையாது சொல்லி சொல்றாரு. வானப்பிரஸ்த நிலையில குரு கிட்ட போவாங்க. அந்த குரு சிஷ்யர் மாதிரி போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், குருவை சந்திப்போம். அவருக்கு தேவையான பணிவிடையெல்லாம் செய்வோம் இல்லையா. அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஞானம், அவர் எல்லைக்குட்பட்ட ஞானம் ஏதாவது கொடுப்பாரு, அதை கேட்டுட்டு வருவோம். இவர் எனது சிஷ்யர், அதாவது எனது ஆதரவாளர் அல்லது மாணவர் என்ற பார்வை தான் அந்த குருக்களிடம் இருக்கும். அவங்க குருக்கள் என்னவா பார்ப்பாங்கன்னா, இவர் என்னுடைய ஃபாலோயர், இவர் என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஒரு பையன், இவன் என்னுடைய வாரிசுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. பார்வை சாதாரணமாகி விடுகிறது அல்லவா. அதனால் அவரோட பார்வையே சாதாரணமாகிடுது. ஏன்னா ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறாரு. அவர்கள் அந்த பார்வையுடன் தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து உடலை தான் பார்ப்பாங்க, ஆத்மாவை பார்க்க மாட்டாங்க. அவங்க சரீரத்தை தான் பார்ப்பாங்க. மேலும் அந்த சிஷ்யர்களும் தேகாபிமானிகளை தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து தேகம் தான், இந்த தேகம்னு நினச்சிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அவர்களை தங்களது குருவாக நினைப்பர் சொல்லி சொல்கிறாரு. அந்த சிஷ்யர்கள் வந்து குருவை வந்து குருவாக தான் நினைப்பாங்க, அப்பாவெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நமது குரு என்ற பார்வை தான் அவர்களிடம் இருக்கும். அவங்களுக்கு எந்த மாதிரி கண்ணோட்டம் இருக்கும்னா, இவர் நம்முடைய குரு, இவர் வந்து நம்ம நல்லா கவனிச்சிக்கணும், இவர் ஏதாவது கோவம் வந்து சாபம் கொடுத்துட்டாருன்னா நமக்கு பழி வந்துடும் அப்படின்னு பயப்படுவோம். குருவின் மீது மரியாதை கூட, ரெஸ்பெக்ட் கூட வைத்திருப்பாங்க. இங்கே அதிக வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இங்கே கிடையாது. இங்கே வந்து அதிக வித்தியாசம் இருக்குது. இங்கே நம்ம வர்றதே குடும்பம் மாதிரி, இங்கே அப்பா கிட்ட போகிறன்ற மாதிரி வரோம். இங்கே தந்தை தான் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கின்றார். இங்கே நம்ம கடவுளுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, அவரு நமக்கு மரியாதை கொடுக்குறாரு. இனிமையான குழந்தைகளே, செல்லமான குழந்தைகள் வரும்போதே அப்படிதான் கூப்பிடுறாரு. அவர் நமக்கு மரியாதை கொடுக்குறாரு. இந்த குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதையும் அறிவார். அவர் வந்து குழந்தைன், அவரோட பிள்ளை. அதனால அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம மாற்றணுன்றதுனால அவருக்கு தெரியுது நம்ம வந்து இவங்க நம்ம குழந்தைகள் இருந்தாலும் நம்ம ஆசிரியராக இருக்கிறோன்ட்டு நமக்கு கற்பிக்கிறார். இந்த சிருஷ்டி உலக சக்கரம் எவ்வாறு சுத்துகிறது, எல்லையற்ற சரித்திர பூகோளத்தின் குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும்ன்ட்டு நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்போ நம்ம அப்பா வந்து நமக்கு டீச்சராக இருக்கிறாருன்னா அவர் எப்படி எல்லா பாடத்தையும் சொல்லி கொடுப்பாரு. இப்போ வந்து ஏதோ ஒரு எல்லைக்குட்பட்ட பாடம் வந்து எடுக்கிறார், நம்ம அப்பாவே வந்திருக்காருன்னா அப்போ மேக்ஸ் டீச்சராக இருக்கிறாருன்னா மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவார் இல்லையா. அந்த மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி, எல்லையற்ற ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி உண்மையெல்லாம் நமக்கு போட்டு உடைக்கிறாரு. குழந்தைகளே இதெல்லாம் தான் நடந்ததுன்னு சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். அந்த குருக்களிடத்தில் குழந்தைகளுக்கான அன்பு இருக்காது. அந்த குரு வந்து சிஷியராக தான் பார்ப்பாங்க. அவங்க நம்ம மேலே அன்புலாம் வைக்க மாட்டாங்க. தந்தை இடத்தில் குழந்தைகளின் மீது அதிக அன்பு இருக்கும். மேலும் குழந்தைகளுக்கும் தந்தையின் மீது அதிக அன்பு இருக்கும். இங்கே நமக்கு கடவுள் மேலே அன்பு, அவருக்கும் நம்ம மேலே அன்பு. ஏன்னா நம்மளுடைய அப்பா அவரு, அதனால அதிக அன்பு இருக்குன்னு சொல்றாரு. பாபா நமக்கு சிஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை இப்ப சொல்றாரு என்பதை நீங்க அறிவீர்கள். இவ்வளவு நாள் நமக்கு வந்து அங்க சொன்னது இங்க சொன்னது அப்படி இப்படி கேட்டு வந்தோம். இப்ப நம்ம எந்த கலியுகத்துலதான் இருக்கிறோன்றத கூட நம்ம தெரியாம இருந்தோம். ஆனாலும் கலிகாலம், களி முத்திருச்சு, எல்லாம் மோசமா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு நம்ம கலியுகம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி வந்தது, இது வந்து 4 பாகமா இருக்குது. அதனாலதான் நம்ம ஸ்வஸ்திக் சிம்பிள் போடுறோம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். அதுல இந்த கலியுக இறுதியில சங்கமயுகம்னு ஒண்ணு இருக்குது, அது லீப் யுகம். அது சொல்றாரு. இப்ப லீப் இயர் வருது இல்லையா, பிப்ரவரியில ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் அந்த லீப் இயர்ல. அந்த மாதிரி லீப் இயர் இருக்கிற மாதிரி இது ஒரு லீப் யுகம், இது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி கலியுகத்துக்கு கடைசியில இந்த சங்கமயுகத்துல நான் வரேன், நான் வந்து உங்களுக்கு கல்பத்தின் இறுதியில வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் என்ன கற்றுக் கொடுக்கின்றார், அவர் வந்து என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, அரைக்கல்பமாக சாஸ்திரங்களை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. யாரு, அந்த குருக்கள், அந்த சாஸ்திரவாதிகள் நமக்கு சாஸ்திரத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. குரு பக்தியின் காரியங்களை தான் செய்தாங்க. காயத்ரி மந்திரம், சந்தியாவதனம் போன்றவர்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்காங்க. குருட்ட போனா என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஸ்லோகன் சொல்லி கொடுப்பாங்க. இந்த தீபம் ஏத்துற நேரத்துல அந்த தீபத்துக்கான பாடல், காயத்ரி மந்திரம் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இங்கு வந்து நமக்கு தந்தை வந்திருக்கின்றார். இவங்க கடவுளே இங்க வந்திருக்கிறாரு. இங்க வந்து தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நம்ம தேடி தேடி அலைஞ்சோம், பகவான் எங்க இருக்கிறாரு, பகவான் எப்ப பார்க்கலாம் அப்படின்ட்டு அலைஞ்சிருந்தோம். அவரே வந்து அவரோட அறிமுகத்தை கொடுக்குறாரு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி அவருடைய அருளால நம்ம இப்ப அவரு கிடைச்சிட்டாரு நமக்கு. அவரோட அறிமுகத்தை அவரே வந்து கொடுக்குறாரு. நாம் முற்றிலும் தந்தை அறியாமல் இருந்தோம். நாம வந்து கடவுள் யாருன்னே தெரிஞ்சுக்காம தான் இருந்தோம். உண்மையில நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காம இருந்தோம். நம்ம இந்த உடல் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து தான் தெரியுது, நம்ம வந்து இந்த உயிர், இந்த உடல் அழிஞ்சு போயிடுது. நம்ம இந்த உடல்ல இருக்கிற உயிர், நம்ம தான் இந்த உடலை இயக்குற சக்தி. மரணம் வந்து இந்த உடலுக்கு தான், எனக்கு இல்லைன்றது இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம உயிர்னு புரிஞ்சுக்குவோம். இந்த உயிரோட அப்பா யாரு, அவர் தான் கடவுள்ன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்.
சர்வவியாபி என்று கூறிவிட்டோம். இன்னும் போய் டீப்பில் போய் என்ன சொல்லிட்டோம்னா, கடவுள் எங்கும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டோம். கடவுள் எங்கும் தூணில் இருக்கிறார், துரும்பில் இருக்கிறார் அப்படிலாம் சொல்லிட்டோம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய தவறு. இப்போ நம்மளுடைய லௌகிக அப்பாவே நீ நாயில் இருக்கிற, பூனையில் இருக்கிற எல்லாமே அப்பா தான் சொன்னான், அவரை இழிவுபடுத்துகிற மாதிரி தானே அர்த்தம். லௌகிக அப்பாவை நாய் பூனைலாம் சொல்லலாமா? அதுவே அவருக்கே வந்து என்ன நான் நாயின்னு சொல்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கே கோவம் வரும். நம்ம இப்போ கடவுளை போய் சொல்லியிருக்கிறோமே, கடவுளை வந்து நாயில் இருக்கிறாரு, பூனையில் இருக்கிறாரு, நாயும் கடவுள் தான், பூனையும் கடவுள் தான் சொல்கிறோமே, அது எந்த விதத்தில் நியாயம்? அக்ரிணையில சொல்லிட்டோம் இல்லையா? நம்மளை யாராவது சொன்னாலே நமக்கு கோவம் வரும் இல்லையா? இப்போ வந்து அதை பாபா சொல்றாரு, என்னை போய் எப்படி நீங்க சொன்னீங்க சர்வவியாபின்ட்டு சொல்லிட்டீங்கன்றார். பரமாத்மா எங்க இருக்கின்றார் என்று கேட்டால் உடனேயே சர்வவியாபி என்று கூறிவிடுவார். கடவுள் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா உடனே கடவுள் எங்க இருக்கிறாருங்க, உன்னுல இருக்கிறாரு, என்னல. இன்னும் கூட நிறைய சாமியார்கள் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள், நீயும் கடவுள், உனக்குள்ள கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்குள்ளார எப்படி கடவுள் வர முடியும்? நமக்குள்ள 5 விகாரங்கள் தான் வியாபிச்சிருக்குது. ஒரு கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது. அப்ப அவங்களுக்குள்ளார எப்படி கடவுள் இருக்க முடியும்? இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளை நீங்க தேடுறீங்க தான். அந்த சாமியார்னா சாமி யார் யாருன்னு தேடுறவங்க தான் சாமியாராம். அதை தான் நம்ம வந்து அவங்க மாற்றி சொல்லிட்டாங்க சாமியார்ன்ட்டு. உங்களிடம் மனிதர்கள் வரும்போது இங்கு என்ன கற்றுக் கொடுக்குறீர்கள்? இப்போ நம்ம கிட்ட வராங்க இல்லையா மனிதர்கள், அவங்கள்ட்ட என்ன கற்றுக் கொடுக்குறீங்கன்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. நாம சொல்கிறோம் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறோம்ட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ராஜயோகம்னா நம்ம அந்த அஷ்டாங்க யோகம், அந்த மற்ற யோகங்கள்லாம் அங்கே கற்றுக் கொடுத்தாங்க. இது வரைக்கும் கையை காலை அசைக்கிறது, அந்த மாதிரி யோகம், மூச்சு பயிற்சி தான் நம்ம படிச்சிருக்கிறோம். இங்கே கடவுளே வந்து சிவனே வந்து என்ன யோகம் கற்றுக் கொடுக்குறாரு? ராஜ யோகம் கற்றுக் கொடுக்குறாரு. புத்தி மூலமா யோகம். நீங்கள் எங்கேயும் வந்து எந்த கையை காலையும் ஆட்ட தேவையில்ல. உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு மனசு புத்தியை ஒருங்கிணைச்சு தியான பயிற்சி சொல்லி கொடுக்குறாரு. அது மனசு புத்தியால நம்ம வந்து நம்ம யார் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கிறது. இது ராஜா ஆகக்கூடிய யோகம். கர்மேந்திரியங்களை அடக்கிற யோகம். இது வரைக்கும் யாருமே இந்த யோகத்தை சொல்லி கொடுக்கல. தன்னுடைய மனசு புத்தி, தன்னுடைய கர்மேந்திரியங்களை அடக்கக்கூடிய யோகத்தை நீங்க கற்றுக் கொடுக்குறாரு. இதன் மூலம் நீங்க மனுஷன் வந்து தேவதை, அதாவது ராஜாவாக ஆக முடியும்னு சொல்றாரு. இதன் மூலம் தான் நம்ம வந்து மனித நிலையிலேருந்து இந்த சாதாரண இப்போ எதனால் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்குன்னா, ஆத்மா ராஜாவாக இருந்தது ஒரு காலத்தில். இப்போ ஆத்மா அடிமையாகி இருக்குது. அந்த 5 கர்மேந்திரியங்களுக்கும் அடிமை. அப்புறம் அந்த மனசு புத்திக்கு அடிமையாக இருக்குது. அப்போ அடிமையாக இருக்கிற ஆத்மாவை ராஜாவாக்குறாரு. ராஜாவாயிட்டா அது தேவதை ஆகிடும், அவ்வளோதான். மனிதர்லேருந்து தேவதையாக்கி ராஜாவாக ஆக முடியும் சொல்கிறாரு. மேலும் மனிதர்லேருந்து தேவதையாகக்கூடிய கல்வி கொடுக்கும் சத்சங்கம் வேற எங்கேயுமே கிடையாது சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் எங்கேயுமே இருக்காது. தேவதைகள் சத்தியுகத்துல தான் இருப்பாங்க, கலியுகத்தில் மனிதர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப கலியுகத்துல மனுஷங்க தான் வாழறாங்க இல்லையா? இங்க தேவதைகள் கிருஷ்ணர் மாதிரி யாரையாவது நம்ம பாத்துக்கிறோமா? இல்ல இல்லையா? கிருஷ்ணரோ ராதையோ கலியுகத்துல நம்ம பார்க்கல இல்லையா? இங்க நம்ம எல்லாரையுமே மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறவங்கள தான் பார்த்துட்டு இருக்கிறோம். தேவதைகள் எங்க இருப்பாங்க? நல்ல மேக்கப் போட்டுட்டு நல்லா அந்த இயல்பான அழகோட நம்ம கிருஷ்ணரோ ராதையோ நம்ம எங்க பார்க்க முடியும்னா வானத்துலலாம் பார்க்க முடியாது, இல்லை கீழேயும் பூமி கீழேயும் பார்க்க முடியாது, பூமிக்கு மேலேயும் பார்க்க முடியாது. இதே பூமி தான் ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்தது. அப்பதான் தேவதைகள் இருப்பாங்க. மனிதர்கள் இருக்கும்போது தேவதைகள் இருக்க மாட்டாங்க, தேவதைகள் இருக்கும்போது மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா இதே பூமியில தான் தேவதைகள் வந்து இருந்தாங்க. தேவதைகள் சத்தியுகத்துல இருப்பாங்க, கலியுகத்துல மனிதர்கள் தான் இருப்பாங்க. இப்போது நான் உங்களுக்கு முழு சிருஷ்டியினுடைய ரகசியத்தையும் இப்ப புரிய வைக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதன் மூலம் நீங்க சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிடுவீங்க. இப்ப இந்த ரகசியம்லாம், இதுதான் சிதம்பர ரகசியம் இருக்கு. இதன் மூலம் தான் நம்ம சக்கரவர்த்தி ராஜாவாகவே ஆக போறோம். அதாவது இந்த சக்கரத்தை சுத்தி சுத்தி நான் தான் அது தேவதையா இருந்தேன், அதுக்கப்புறம் சத்திரியரா இருந்தேன், அப்புறம் துவாபரயுகத்துல வைஷ்ணவரா ராஜாவா இருந்தேன், அப்புறம் இப்ப மறுபிறவி எடுத்து இப்ப இந்த கலியுகத்துல கடைசி பிறவில இருக்கிறேன். இதை நீங்க சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா நீங்க சக்கரவர்த்தி ராஜாவா ஆக முடியும்னு சொல்றாரு. உலகத்தை ஆளக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைச்சிருன்றாரு. மேலும் நீங்கள் பாவனம் ஆவதற்காக மிக நல்ல யுக்தியை இப்ப கடவுளே வந்து சொல்றாரு. இந்த மாதிரியான யுக்தியை வேற யாருமே ஒருபோதும் புரிய வைக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் இந்த மாதிரி யுக்தி எல்லாம் சொல்லி கொடுத்ததே கிடையாது. இது எளிய ராஜயோகமாகும் சொல்றாரு. இது ரொம்ப ஈஸியானது. மனசு புத்திய ஒருங்கிணைச்சு தன்னை ஆத்மானு புரிஞ்சுட்டு பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். நீங்க எங்க உட்கார்ந்திருந்தாலும் சரி, சாதாரண வயதான மாதாஸ் கூட நினைவு செய்ய முடியும்.
பாபாவை நினைவு செய்ய முடியும். நினைவு செஞ்சா அவங்களால பதவி அடைய முடியும்னு சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப ஈஸின்னு சொல்றாரு. குழந்தைகள் கூட புரிஞ்சிக்க முடியும். தந்தை பதித்த பாவனாக இருக்கிறாரு. கடவுள் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரா இருக்கிறாரு. அவர் சர்வ சக்திவானாகவும் இருக்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சாதாரண வீடையே நம்மளால கூட்ட முடியல. வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளாரே ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம ஒரு மாதிரி க்ளீன் பண்ணோம்னா மற்றவங்க எல்லாம் வேற மாதிரி மாற்றி வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த உலகத்தையே தூய்மைப்படுத்துறது எவ்வளோ பெரிய காரியம். கடவுள் அதுக்காக பெரிய தொடப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து பெருக்க போறதில்ல. அவர் வந்து சர்வ சக்திவானா இருக்கிறார். ஒரு செகண்ட்ல என்ன வேணா பண்ணிடுவார். இயற்கைக்கு இப்படி இப்படி ஊன்ன உடனே போதும், இயற்கை வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடும். அது என்ன பண்ணிடும், 5 தத்துவங்களும் சேர்ச்சுன்னா ஒரு செகண்ட்ல வேலை முடிஞ்சிடும். ஆனா அவர் அந்த மாதிரி பண்றது இல்ல. டிராமா படி இன்ச் பை இன்ச் நவுத்துது. இந்த டிராமா வந்து போயிட்டே இருக்குது. நாடகம் மாதிரி நவுந்துக்கிட்டே இருக்குது. எப்போ முடியணுமோ அப்போ வந்து முடியும். அதான் கேட்பாரு, நான் வந்து சுவிட்ச் அமைக்கிடலாமா, சுவிட்ச் அமைக்கலாமான்னு கேட்பார். சுவிட்ச் அமுக்கிறதுனா எங்கேயாவது யாரையாவது தூண்டி விட்டுருவாரு, அவ்வளோதான். அமெரிக்கா ரஷ்யாவில் உடனே ஆட்டம் பம்ப் போட ஆரம்பிச்சிருவாங்க. போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு ட்ராமா. அது மாதிரி 3ஆம் உலகப் போர், 2 உலகப் போர் முடிஞ்சிச்சு. 3ஆம் உலகப் போர் இப்போ ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது. அதுவும் என்னைக்கா இருந்தாலும் எதையுமே ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை யூஸ் பண்ணாமல் விட மாட்டாங்க இல்லையா. அது மாதிரி தான் இந்த அணுகுண்டம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கடவுளே சொல்கிறாரு. இதெல்லாம் விநாசத்திற்கான அறிகுறி. ஆனால் இதை நான் செய்யறதில்ல, மனிதர்கள் அவங்களா அழிச்சிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா கடவுள் இதை எதையுமே செய்யறதில்ல. அதனால பாபா சொல்றாரு, நீங்க ரெடி ஆகுங்க, விநாசத்துக்கு முன்னாடி ரெடி ஆகுங்கன்றாரு. அவர் சர்வசக்திவனாக இருக்கிறாரு. அவரை நினைவு செய்வதன் மூலம் தான் உங்க பாவங்கள்லாம் அழிஞ்சிரும் சொல்லி சொல்றாரு. இப்ப விநாசத்துக்கு முன்னாடி நம்மளை தயாராக சொல்றாரு. நம்ம வந்து இந்த எப்படி கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து போவாரு. 2 பக்கமும் அந்த கடல் கூட வழிவிடும். அந்த அளவுக்கு யோக சக்தி கிருஷ்ணர்கிட்ட இருந்தது. ஆத்ம உணர்வுல இருந்தா கடலே நமக்கு வழிவிடும். அந்த மாதிரி ஆத்ம உணர்வுக்கு வாங்கன்றாரு. நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா டிராமா முடிச்சிடலாம்னு சொல்லி சொல்றாரு. அவரை நினைக்கிறது மூலமா நம்ம பாவங்கள் அழிஞ்சிரும். ஏனெனில் யோக அக்னி அல்லவா. கடவுள் நான் ஆத்மா, அப்பா என்னுடைய அப்பா வந்து கடவுள். அவர் தான் வந்து பரம்பிதா பரமாத்மா. நான் மற்றும் அவர் இப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு யோக அக்னி கிளம்பும். இதுதான் வந்து தீ குளிக்கிறது. அவங்க சொல்லிட்டாங்க சீதை வந்து தீயில இறங்கிட்டாங்கன்ட்டு. ராமர் சந்தேகப்பட்டாரு, சீதை தீயில இறங்கிட்டாங்கன்னு. உண்மையிலே ராமர் வந்து சிவபாபா தான். அவர் வந்து ஆத்மாக்களாகிய நம்ம சீதை வந்து தவறா போயிட்டோம் இல்லையா. நம்மளும் தான் அந்த 5 விகாரத்துல போயிட்டோம். ராவணன்றது 5 விகாரம். 5 விகாரத்துல போன சீதை என்ன பண்ணுவாரு, சிவபாபா ஏத்துக்குவாரா? நீ தூய்மையானாதான் நான் வருவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக அவரு நம்மள தீ குளிக்க சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, என்ன ஆத்மா நானு, என்னுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா, பரந்தாமத்துல நாங்க 2 பேர் இருக்கிறோம் அப்படின்ட்டு நீங்க நல்ல யோக அக்னியில இருக்கும்போது ஆத்மால இருக்கிற அந்த பாவங்கள்லாம் அழிஞ்சிருது. அந்த 5 விகாரமே அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த 5 விகாரமே உங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி நீங்க ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஆன பிறகு நீங்க உண்மையான சீதையா என்கிட்ட வந்துடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் அந்த கதையை அவங்க எழுதிட்டாங்க. ஆக இங்க புதிய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயங்கள்லாம் இங்க பாபா வந்து சொல்லி கொடுக்குறாரு. இது ஞான மார்க்கமாகும் சொல்றாரு. ஞான கடலானவர் ஒரே ஒரு அப்பா தான், தந்தை தான். ஞானம் மற்றும் பக்தி தனித்தனியானது. பக்தி வேறு, ஞானம் வேறு. அதனாலதான் நமக்கு குழப்பம் வருது. அங்க பக்தியில ஒரு மாதிரி இருந்தது, இங்க எல்லாம் வேற மாதிரி இருக்குன்னா ஞானம் வேற, பக்தி வேற. தெளிவு பிறக்கிறது தான் ஞானம். பக்தின்றது நம்ம கீழே கீழே அப்படியே நம்ம படியிறங்கி வந்தது தான் பக்தி. தேடி தேடி அலையிறது பக்தி, தேடினது கிடைக்கிறது ஞானம். ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தந்தை வர வேண்டியிருக்குது. இப்ப அறிவு கண்ணை திறக்கிறது, 3வது கண்ணை திறக்கிறதுக்கு கடவுளே வராரு. ஏனெனில் அவர் தான் நமக்கு ஞான கடலாக இருக்கின்றார். அவர் சுயமே வந்து நான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன்னு சொல்லி புரிய வைக்கிறார். பிரம்மாவின் மூலம்தான் முழு உலகத்தையும் தூய்மையாக்குறான் என்று தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். அவருக்கு உடம்பு கிடையாது. அவரால் என்ன செய்ய முடியும்? உடம்பு இருந்தாதான் எந்த வேலையா இருந்தாலும் செய்ய முடியும். இப்ப உடம்பு ஆவிகள்லாம் பிரவேசமாகுதுன்னா அது வெளியில இருந்து உடலை விட்டு வெளியே வந்துருச்சு. அதால என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஒரு உடல் வேணும். அதனால யாரோ உடல்லையாவது ஏத்தி விட்டுறாங்க. அந்த உடல்ல இருந்துகிட்டு பிரவேசமாயிட்டு அதோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்குது. அந்த மாதிரி அசுத்த ஆவியே அதோட ஆசையை நிறைவேற்றிக்கும் போது இது சுத்தமான ஆவி, சுத்த ஆவி, பரிசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க இல்லையா, இயேசுவெல்லாம் சொல்லுவாங்க. இவரு அதை விட பரிசுத்தமான ஆவி நம்மளுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா. அவரு பிரவேசமாக முடியாதா? அவருக்கு உடல் கிடையாது. அவர் பிறப்பெடுத்து வர்றதில்ல. ஒரு அம்மா வயித்துல அவர் பறக்கிறது இல்லை. அதனால அவர் ஒரு உடல்ல வந்து பிரவேசம் செய்யறாரு. அதுவும் பாக்கியசாலி ரதமாகிய அம்மாவுடைய ரதத்துல அவரோட வானப்பிரஸ்த நிலையில தான் பிரவேசம் செய்யறாரு.
பிரவேசமாகி முழு உலகத்தையும் இப்போ தூய்மையாக்குறாரு. அவரோட அறிமுகத்தையும் கொடுக்குறாரு. சத்தியுகம் பாவனமான உலகமாகும். சத்தியுகமும் தூய்மையான உலகம், கலியுகம் தூய்மையற்ற உலகம். ஆக சத்தியுகத்தின் ஆரம்பம் மற்றும் கலியுகத்தின் கடைசி ஆகிய இதுதான் சங்கம யுகமாகும் சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்போ சொர்க்கம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி கலியுகம் இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவில் இருக்கிறதா சங்கம யுகம். இது ஒரு லீப் யுகம்னு சொல்லி சொல்றாரு. ஒரு லீப் மாதிரி ஏதோ போனா போதுன்னு கொஞ்சம் நம்மளுக்கு கிளீன் ஆகிறதுக்காக கொடுத்துருக்குறாரு இது புருஷோத்தம சங்கம யுகம்ன்ட்டு. இதில் தான் நாம் மேலே செல்கிறோம். இந்த யுகத்துல தான் கடவுளே வந்து நம்மளை திருத்தி நம்மளை மேலே கூட்டுட்டு போறாரு. படி இறங்கி இறங்கி ஏணிப்படியில இறங்கி வந்தவங்கள திரும்ப ஏத்துறாரு. எங்க கூட்டுட்டு போறாரு? பழைய உலகத்துல இருந்து இப்ப புதிய உலகத்திற்கு நம்ம போகிறோம் சொல்லி சொல்றாரு. ஏணிப்படியில் சிறிது சிறிதாக நீங்க கீழே இறங்கி வந்தோம். இங்க நாம் சீச்சி உலகத்துல இருந்து புது உலகிற்கு ஒரேடியாக குதித்து விடுகிறோம் சொல்லி சொல்றாரு. எடுத்து வந்ததோ 84 பிறவி, நிறைய பிறவி எடுத்து வந்தீங்க. ஆனா ஒரே பிறவில நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், மாறி குதிச்சிடுறோம், சொர்க்கத்துக்கு போய் குதிச்சிடறோம்னு சொல்லி சொல்றாரு. நேராக மேலே சென்று விடுகின்றோம் சொல்லி சொல்றாரு. பழைய உலகையே விட்டு விட்டு நாம் புதிய உலகத்திற்கு இப்போ போகிறோம். இது எல்லையற்ற விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் வந்து கனவுல கூட நம்ம நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். இப்படிலாம் நடக்குமா, கடவுள் இப்படிலாம் பண்ணுவாரான்ட்டு. அவர் பண்றாரு, சாத்தியம்ன்ட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறாரு. இது எல்லையற்ற விஷயம்னு சொல்லி சொல்றாரு. எல்லையற்ற பழைய உலகில் பல மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப 800 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனா புது உலகத்துல 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. மிக குறைந்த மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா 33 கோடி தேவர்கள் தான் பாடப்பட்டிருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் 33 கோடி தேவர்கள் சொர்க்கத்துல இருந்தாங்கன்ட்டு. ஆக நம்ம வந்து இதே பூமி சொர்க்கமா இருக்கும்போது ஆரம்பத்துல 9 லட்சம் பேர் தான் வராங்க. ஏன்னா அவ்வளோ பேர் தான் சரியான முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, எத்தனை பேர் நம்ம கேட்குறோம்? இந்த ஞானத்தையே புரிஞ்சுக்கிறவங்களே கம்மி, புரிஞ்சுக்கிட்டவங்களும் ஒழுங்கா ஃபாலோ பண்றவங்க அதுக்கு மேல கம்மி. அதை எல்லாம் அவர் சொல்றதை படி கேட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஆத்ம உணர்வுல வர்றவங்க ரொம்ப கம்மி தான். அதில் 9 லட்சம் பேர் தான் ரெடி ஆகுறாங்களே. அதாவது பாபா சொல்றாரு, எனக்கு 9 லட்சம் பேர் இருந்தா கூட போதும், விநாசம் முடிஞ்சுட்டு சொர்க்கத்தை கொண்டு வந்துருவான்னு சொல்லி சொல்றாரு. புது உலகில் ரொம்ப குறைந்த மனிதர்கள் தான் இருப்பாங்க. அங்கே எல்லாருமே தூய்மையாக தான் இருப்பாங்க. கலியுகத்துல எல்லாருமே அசுத்தமாக இருக்கிறாங்க இல்லையா? தூய்மையற்றவங்களா தான் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு தூய்மையற்றவங்க தான் இருக்கிறாங்க. ராவணன் அசுத்தமானவர்களாக இப்ப ஆக்குகிறான். இந்த மாயா என்ன பண்ணுது? ஒவ்வொருத்தவங்களையும் புத்தியை கெடுத்து வைக்குது இல்லையா? நாளுக்கு நாள் அசுத்தமாக்கிட்டே போகுது. எல்லாருடைய புத்தியும் கரப்ட் ஆயிட்டே போகுது. நீங்கள் இப்போது ராவண ராஜ்யத்துல, அதாவது பழைய உலகத்துல இருக்கிறீங்க என்பதை அனைவருக்கும் நீங்க புரிய வைக்கிறீங்க. இப்ப நம்ம போய் புரிய வைக்கிறோம். கடவுளே சொல்றாரு சார், நம்மளும் சொல்லுவோன்ட்டு போய் சொல்றோம். உண்மையில் ராமராஜ்யத்துல தான் இருந்தீர்கள், அதுதான் சொர்க்கம் என்று கூறப்பட்டது சொல்லி சொல்றாரு. உண்மையிலே நம்ம ஒரு காலத்துல ராமராஜ்யம், ராவணராஜ்யன்றது இந்த மாயாவுடைய ராஜ்யம். ராமராஜ்யன்றது கடவுளே உருவாக்குன சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல தான் நம்ம ஒரு காலம் இருந்தோம். பிறகு 84 பிறவி எடுத்து எடுத்து எவ்வாறு கீழே இறங்கினோம் என்பதை நம்மால் கூற முடியும் சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு தெரியும் 84 பிறவிகள் எப்படி, அவர் கணக்கு எல்லாம் சொல்லிட்டாரு இல்லையா? சத்தியகம் அந்த 1650 ஆண்டுகள், அதே மாதிரி திரேதாயுகம் 1650 ஆண்டுகள், துவாபரயுகமும் 1650, கலியுகமும் 1650. சத்தியுகத்துல மொத்தம் 8 பிறவி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல நம்ம வந்து 12 பிறவி எடுக்கிறோம். டோட்டலா 20 பிறவி. இந்த ஒரு பிறவி 21 பிறவி. இந்த 21 பிறவிக்கு இப்போ ஆஸ்தி கொடுக்குறாரு. முழுசா சுகத்தை அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இருந்து 21 பிறவி எடுக்கிறோம். அப்புறம் கலியுகத்துல 42 பிறவி டோட்டலா எடுக்கிறோம். அல்பாயுஸ்ல பிறந்து பிறந்து சேர்த்து பிறந்து 42 பிறவி டோட்டலா எடுக்கிறோம். அதனாலதான் நமக்கு போன பிறவி என்னன்னு கேட்டா கூட ஞாபகம் இருக்காது. ஏன்னா நம்ம அவ்வளோ பிறவிகள் எடுத்து வந்துடும். 84 பிறவி எடுத்திருக்கோம். இதுவே அதிகம். அவங்க சொல்றது 84 லட்சம் பிறவி. 84 லட்சம் பிறவினா உங்களுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்பயே மறந்துட்டீங்க, கடவுளே மறந்துட்டீங்க, இன்னும் 84 லட்சம் பிறவினா நான்லாம் வந்தா நீ யாருன்னு கேட்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால 84 பிறவிகள் தான் டோட்டலாவே நீங்க எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு என்பதை நம்மால் கூற முடியும். யார் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்களோ அவங்க உடனே புரிஞ்சு கொள்வார்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த ஞானத்தை கேட்டவனே யார் நல்ல புத்திசாலியா இருக்காங்களோ அவங்க உடனே புரிஞ்சுக்குவாங்க. யாருடைய புத்தியில் தோன்றவில்லையோ அவர்கள் தோசைகள் போன்று இங்கும் அங்கும் என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். புரியலன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம், அவங்க வந்து புத்தியில ஞானமே பதியல. அப்ப இங்கேயும் அங்கேயும் அந்த பார்வை போயிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. கவனத்தோட அட்டென்ஷனோட கேட்க மாட்டாங்க. சிலர் வந்து ஆச்சரியமா கேட்பாங்க, அப்படியா
அப்படியா? ஆமா. அப்படின்ட்டு ஒத்துக்குவாங்க. உண்மைதான் இது. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்கு. அன்னைக்கு கூட ஒருத்தவங்கள்ட்ட சொன்னோம். அவங்க அப்படிதான் கேட்டாங்க. ஆமா, நீங்க சொல்றது ரைட்டு தான். எல்லா தர்மத்தையும் ஸ்தாபகர் இருக்கிறாரு. நம்ம தர்மத்துக்கு ஸ்தாபகரே இல்ல. நீங்க சொல்றது ரைட்டு தான்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மாதிரி சிலர் வந்து ஆர்வமா கேட்பாங்க. அவங்க வந்து கவனத்தோட கேட்டாங்கன்னா, அவங்க வந்து பாபா நல்ல கற்பூர புத்தின்னு அர்த்தம். கவனம் இல்லாம கேட்கறவங்க தோசைகள் மாதிரின்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தோசைகள் போன்று இருக்கிறீர்கள் என்று கூறுவர் அல்லவா? சன்னியாசிகளும் உட்கார்ந்து கதை சொல்ற போது சிலர் தூங்கிடுவாங்க அல்லது கவனம் மற்ற பக்கம் சென்று விடுகிறது எனில் திடீரென்று இப்போது என்ன கேட்டீர்கள் என்று அவர்களிடம் கேட்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சன்னியாசிகள் இப்ப ஏதாவது சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளே தூங்கிட்டோம்னா திடீர்னு ஏஞ்சி பார்த்துட்டு சாமியார்ட்டே கேட்போம். என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி சொல்றாரு. தந்தையும் அனைவரையும் இப்ப பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாராம். யாரும் தோசைகளாக அமரவில்லை தானேன்னு சொல்லி நம்மளை கேட்கிறாரு. நல்ல கற்பூர புத்தியுடைய குழந்தைகள் ஒருபோதும் கற்கும்போது கொட்டாவி விட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க கொட்டாவி விட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பள்ளியிலும் கண்களை மூடிக்கொண்டு அமர்வது என்பது நியமமே கிடையாது. பள்ளியில தூங்கக்கூடாது. தூங்குனா துரத்தி விட்டுருவாங்க. வெளியில நிக்கணும். நிறைய பனிஷ்மெண்ட் இருக்கும். சிறிதும் ஞானத்தை புரிந்து கொள்வது கிடையாது. இங்க பாபா பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கறது இல்ல. இந்த மாதிரி முரளிலே சொல்றாரு. கொஞ்சம் கூட ஞானத்தை புரியுது கிடையாது. இங்க வந்து தூங்க வேண்டியது, கொட்டாய் விட வேண்டியதுன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையை நினைவு செய்வது என்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். அந்த மாதிரி ஞானத்தையே புரிஞ்சுக்காதவங்க பாபா யாருன்னு தெரிஞ்சுக்கல இல்லையா? அப்ப அவரை நினைக்கவே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பிறகு பாவங்கள் எவ்வாறு நீங்கும்? அப்புறம் அவங்க நடத்தையில எப்படி மாற்றம் வரும்? அவங்க எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா? பாவமும் அவங்களுக்கு போகாது. அவங்க நடத்தையிலையும் மாற்றம் வராது. தேவதை மாதிரி ஆகவும் மாட்டாங்க. அவங்களுடைய நடத்தை வந்து அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல இருந்து வெளியே வரமாட்டாங்க. அப்படியே தான் இருப்பாங்க. சாப்பாடு குடித்தலே மாறாது. அப்ப அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கற்பூர புத்தியுடையவர்கள் நல்ல முறையில தாரணை செய்து மற்றவங்களுக்கு சொல்வதில் ஆர்வத்துடன் இருப்பாங்க. யார் கற்பூர புத்தி எடுக்கிறவங்களோ அவங்க வந்து பாபா சொல்றத நல்லா கவனம் கொடுத்து கேட்டு மற்றவங்களுக்கும் அதை சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த ஞானத்தை நம்ம படிக்கும் போதே ஆரம்பத்துல சொல்லக்கூடாது மற்றவங்களுக்கு. நம்ம ஞானம் மெடிடேஷன்லாம் கத்துக்கணும். மெடிடேஷன் கற்று யார்கிட்ட நம்ம சொல்லணுமோ அவங்கள ஒரு வாரம் ஒரு மாசம் எமர்ஜ் பண்ணணும் பாபா கிட்ட. அந்த ஆத்மாவை எமர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஞானத்தை போய் சொல்லணும். நம்ம ரொம்ப ரொம்ப இந்த ஆரம்பத்துல பேசுவாங்க இல்லையா? ரொம்ப அது ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம போயிட்டு கடகடன்னு எல்லார்ட்டையும் சொல்றோம்னு நினைச்சுக்கோங்களேன். ஒண்ணு ஞானமே நம்ம படிக்கல. அப்பதான் ஞானம் அடைஞ்சிருக்கிறோம். உடனே போய் எல்லார்ட்டையும் உளறிட்டு இருப்போம். அந்த மாதிரி சொன்னா யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து முதல்ல ஞானத்துல அத்துப்படி ஆகணும். இது வந்து 5 வருஷமாவது நமக்கு ஞானத்தை ஃபுல்லா படிச்சு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஃபுல்லாவே புரியும். இப்ப எங்களுக்கே இப்பதான் வந்து புரிஞ்சிருக்குது. 5 வருஷம் ஆயிருக்குது. இப்பதான் புரியுது. ஞானம் ஃபுல்லாவே புரியுது. இப்ப போய் நம்ம சொன்னோம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இதை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு அமிர்த வேலை யோகாலாம் கரெக்டாக பண்ணிட்டு அவங்களுக்கு போய் சொல்லும்போது அப்படியே எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஆர்வக்கோளாறு மாதிரி ஆரம்பத்தில் போய் சொன்னோன்னா யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால தான் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, இருந்தாலும் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, என்ன லூசுன்னு சொல்கிறாங்கன்னு. ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணல ஒரு 5 வருஷமாவது ஆகணும். நல்லா நமக்கே ஞானம் ஒழுங்காக புரிஞ்ச பிறகு தான் நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லணும். அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும். அமைதியாக பாபா என்ன சொல்கிறாரு கேட்டுட்டு யோகாவும் பக்காவாக பண்ணணும். நம்ம அவர் சொல்கிற நியமம் ஸ்ரீமத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஸ்ரீமத் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்பதான் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அது வரைக்கும் நம்மளால மற்றவங்க சொன்னோம்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. நம்மளே லூசுன்னு தான் சொல்லிட்டு போவாங்க. ஞானம் இல்லையெனில் புத்தி உற்றார் உறவினர் பக்கம் சுற்றி கொண்டே இருக்கும். இப்போ நம்ம பாபா கிட்ட படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஒழுங்கா கவனத்தோட பாடத்தை கேட்கலன்னா நம்மளோட புத்தி எங்க சுத்திட்டு இருக்கோம்? நம்மளோட உற்றார் உறவினர்கள் பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அவங்கள பத்தியே தான் பேசிட்டு இருப்போம். ஞானம் இல்லைன்னா அதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பீங்கன்றார். மற்ற அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று எங்க தந்தை கூறுகிறார். இப்ப கடவுள் வந்து நம்மளை டைவர்ட் பண்றாரு. இப்ப இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அந்த கதை, இந்த கதை, அவங்க கதை, இவங்க கதை பேசி ஆத்மால டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு பாவம் மேல பாவம் செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப கடவுள் வந்து நம்மளை டைவர்ட் பண்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் மறந்துடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் தான் ஒரு ஆள் இருக்கிறான்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்றாரு. இப்ப திரௌபதி சாமியார்கள் எல்லாரும் வந்துருவாங்க. ஒரு கூட்டமே வந்துருவாங்க. அந்த பானையில வந்து ஒரு பருக்கை தான் இருக்கும். அவங்க என்ன பண்றதுனே தெரியாது. அந்த பருக்கையை பார்த்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணனை நினைக்கிறாரா, கிருஷ்ணர் வேற எட்ட இருந்து பார்த்துட்டே இருப்பாரு. இவங்க என்ன நினைக்கிறாங்களா பாப்போன்ட்டு. அவங்க அப்படியே நினைப்பாங்க. உடனே வந்து அந்த பருக்கையும் சாப்பிட்டு போயிடுவாரு. இவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. இருந்தது ஒரு பருக்கை, அதையும் நீ சாப்பிட்டுட்டேன்ட்டு. இவர் ஏப்பம் விட்டோடனே எல்லாரும் ஏப்ப விட்டுருவாங்க.
இவர் சாப்பிட்ட உடனே எல்லாருக்கும் அந்த சாமியார்கள் வந்தவங்க எல்லாருக்குமே ஏப்பம் வந்துடும், எங்களுக்கு பசிக்கலைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பிரச்சனை என்னவோ அதை கடவுள்கிட்ட சொல்ல கற்றுக்கணும், அவர்கிட்ட பேச கற்றுக்கணும். அவர்கிட்ட நம்ம சொன்னோம்னா அதை அவர் சரி பண்ணிடுவார். நம்ம தலையிலே அதை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வே இருக்காது, சொல்யூஷனே இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், எரியிற தீரையில எண்ணெயை ஊற்றி ஊற்றி பெருசாக்கி தான் வச்சுருப்போம். நம்ம எதையுமே பிரச்சனையை சொல்யூஷனை ராவண ராஜ்யத்தில் கம்மியாகவே ஆகாது. இந்த மாயா என்ன பண்ணும், ஒன்று மேலே ஒன்று பிரச்சனையை ஏற்றி விட்டுரும். அதனால் நம்ம பாபா கிட்ட ஒப்படைச்சிடணும், அவர் பார்த்துக்குவார். கடைசியில் எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது. பாபா சொல்கிறார், நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க, கடைசியில் உங்களுக்கு நான் மட்டும்தான் நினைவுக்கு வரணுன்றாரு. பாபா சன்னியாசி போன்றவர்களை கூட பார்த்துருக்கிறாரு. யார் உறுதியான பிரம்மஞானிகளாக இருக்கிறாங்களோ அவங்க அதிகாலையில் எழுந்து பிரம்ம மகா தத்துவத்தை நினச்சி சரீரத்தை விட்டுறாங்க. பாபா சொல்கிறார் பாருங்க, பிரம்மா பாபா சன்னியாசிகளெல்லாம் பார்த்துருக்கிறாராம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பிரம்மத்தை நினைவு பண்ணுவாங்க. பிரம்மன்றது அந்த 6வது தத்துவம். 5 தத்துவம் இங்கே இருக்கு இல்லையா, ஆகாயம், பூமி, நெருப்பு, நீரு, நெருப்பு, ஆகாயம், பூமி, காற்று. இது 5 தான் 5 தத்துவம். இந்த 5 தத்துவங்களான உடல்ல தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த உடல் எங்கேருந்து வந்தோன்னா இந்த பூமியிலேருந்து தான், அம்மா வயிற்றுலேருந்து தான் நம்ம வந்தோம். இந்த 5 தத்துவங்களால் சேர்ந்த உடல் தான் இது. இது கடைசியாக நம்ம இறக்கும் போது இந்த உடல் போயிடும், நம்ம ஆத்மா வெளியே போயிடுவோம். இந்த உடல் போயிட்டு 5 கலந்துரும். அதனால் புதைச்சிட்டாங்கன்னா 5 கலந்துரும். எரிச்சிட்டாங்கன்னா அந்த நீரில் கலக்காதனால என்ன பண்ணுவாங்க, எரிச்ச அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் நீரில் கலப்பாங்க. அப்போ 5 தத்துவங்களோட கலக்கணுன்றது தான் நியதியே. இப்போ பிரம்ம மகா தத்துவன்றது 6வது தத்துவம். இந்த 5 தத்துவம் இருக்கு இல்லையா, இதில் தான் உடலே உருவாகுது. 6வது தத்துவத்தில் தான் ஆத்மாவே அங்கே தான் இருக்குது. அப்போ 6வது தத்துவன்றது பிரம்ம மகா தத்துவம். அவ சன்னியாசிகள், ரிஷி, முனிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அதிகாலையில் 4 மணிக்கெலாம் ஏந்திருக்கிறாங்க. அவங்களும் ஏதோ செய்கிறாங்க இல்லையா, ஏதாவது செஞ்சாதான் நம்மளால முக்தியெல்லாம் அடைய முடியும். ஒன்றுமே செய்யலை, நான் எப்பயும் போல வாழறேன்னா எப்படி நம்ம கடவுளை அடைய முடியும்? ஆனால் கஷ்டம் வந்தால் மட்டும் கடவுள்கிட்ட போகணும், நான் ஓடிடணும், அங்கே ஓடிடணும், என்னால் முடியல அப்படின்ட்டு கத்துவோம். நம்மளாம் எல்லாத்துல இருந்து எங்கேயும் வெளியே போக முடியாது நம்மளால. ஆனால் பேசுறதெல்லாம் பெருசாக பேசுவோம், நான் முக்தி அடைஞ்சிருவேன், நான் போயிடுவேன், அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன். ஆனால் நம்ம பாபா சொல்கிறாரு, ரிஷி முனிகளே அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. அதிகாலையில் எழுந்து பிரம்ம மகா தத்துவத்தை நினச்சிருக்கிறாங்க, நினச்சி தான் சரீரத்தை விட்டுருக்குறாங்க. அவங்களுடைய முயற்சி அதுதான். அதிகாலையில் எழுந்து அவங்க பிரம்மத்தை தான், வெட்ட வெளியே தான் நினைக்கிறாங்க. அதுலேயே அவங்க அமைதியாக ஆயிடுறாங்க, அந்த சரீரத்தை அமைதியாக விட்டுடுறாங்க. அவங்களது அமைதியின் பிரபாவம் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த சித்தர்களோட சமாதிக்கு போனோம்னா அமைதி அனுபவம் செய்யணும். ஏன் அங்கே அமைதியாக இருக்குது மனசு? ஏன்னா அவங்க அமைதியாக அந்த பரந்தாமத்தை நினச்சிக்கிட்டே உயிரை விட்டுருக்குறாங்க இல்லையா. அப்போ அந்த பரந்தாமத்தினுடைய அமைதி அந்த இடத்துல ஃபீல் ஆகுது. அதனால் நம்ம அமைதி அடைகிறோம். ஆனாலும் அவர்கள் பிரம்மத்தில் ஐக்கியமாகிவிட முடியாது. என்னதான் அவங்க பிரம்மத்தை நினச்சிக்கிட்டே உயிரை விட்டாலும் அவங்களால பரந்தாமத்துக்கு போக முடியாது. பரந்தாமம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அங்கே அங்கே அதுதான் நம்ம வீடு அது. ஆனால் அவங்களுக்கு அது நம்ம வீடுன்னு தெரியாது. அங்கே கடவுள் இருக்கிறாரு, கடவுள் புள்ளியாக இருக்கிறாரு, நம்ம ஆத்மா புள்ளியாக இருக்கிறோன்ற அவங்களுக்கு தெரியாது. தெரியாமலே சரீரத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே தான் திரும்ப பிறக்கணும். அப்போ எல்லாருமே பிறப்பிறப்புல தான் திரும்ப இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. யாருமே முக்தி அடையலை, பிறகு தாயின் கர்ப்பத்தில் பிறப்பு எடுக்க வேண்டி இருக்கிறது சொல்கிறாரு. அதனால திரும்ப திரும்ப எல்லாம் பறந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஒரு ரிஷி முனி கூட முக்தி அடையலை. முக்தி அடைஞ்சிருந்தா எல்லாரும் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும் இல்லையா. பாப்புலேஷன் கம்மியான பாடே இல்லை. ஏற்கனவே 9 லட்சத்தில் ஆரம்பிச்சது இப்போ 800 கோடியில் இருக்குது. யாருமே என்கிட்ட வரலன்னு பாபா சொல்றாரு. உண்மையில் மகாத்மா என்று கிருஷ்ணரை தான் கூற முடியும் என்று இப்ப தந்தையே புரிய வைக்கிறார். உண்மையில அந்த ரிஷி முனிகள் அவங்கள கூட மகாத்மான்னு சொல்ல முடியாது. குழந்தைகளை தான் மகாத்மான்னு சொல்லுவாங்க. மகான் ஆத்மா கிருஷ்ணரை தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் வீடு வாசல் எல்லாம் எதையுமே விடலை, வீட்டிலே இருந்தாரு. வீட்டிலே இருந்து மனசு புத்திய பரந்தாமத்துல செலுத்தி பாபாவை நினைச்சு தூய்மையாகி போனாரு. அதனால அவர் தான் மகாத்மா. மனிதர்கள் பொருளின்றி, அதாவது புரிந்து கொள்ளாமலே அவ்வாறு சொல்லிடுறாங்கன்னு சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணர் சம்பூர்ண நிர்விகாரி. ஸ்ரீகிருஷ்ணர் பாருங்க, அவரு சம்பூர்ண நிர்விகாரி. அவருக்கு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் சன்னியாசி என்று கூறப்படாமல் தேவதை என்று கூறப்படுகின்றார் என்பதை இப்ப தந்தை புரிய வைக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணரை நம்ம சன்னியாசின்னு சொல்ல மாட்டோம், அவரை
தேவதைன்னு சொல்றேன். ஏன்னா தேவதை நிர்விகாரியா சம்பூர்ண நிர்விகாரியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்னு என்னன்னே தெரியாது. இப்ப கடவுள் தான் வந்து புரிய வைக்கிறார். சன்னியாசி என்று சொல்வதற்கும் தேவதை என்று சொல்வதற்கும் பொருள் இருக்கிறது சொல்லி சொல்றாரு. இவர் தேவதையாக எப்படி ஆனார்? சன்னியாசத்திலிருந்து தேவதையாக ஆகியிருக்கின்றார். இப்ப பாருங்க, இந்த கிருஷ்ணர் எப்படி ஆனாரு தேவதையா? அவரு சன்னியாசத்துல இருந்து, ஆனா எந்த சன்னியாசம் பண்ணாரு? எல்லையற்ற சன்னியாசம் பண்ணியிருக்கிறாரு. அவங்க எல்லைக்குட்பட்ட சன்னியாசம்ன்றது வீடு வாசலை விட்டு வெளியே போயிடுறது. கணவன் மனைவி ஒண்ணா வாழ மாட்டாங்க. மனைவியை விட்டுட்டு கூட சாமியார்கள் நிறைய பேர் போயிடுவாங்க, தவிக்க விட்டுட்டு போயிட்டு காட்டுல உட்காந்துக்குவாங்க. அது எல்லைக்குட்பட்ட சன்னியாசம்ன்றது வீடு வாசலை விடுறது. நம்மளோ எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசம் செய்யறோம். கிருஷ்ணர் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசம் செய்தாரு. என்ன பண்ணாரு? வீட்டிலே தான் இருந்தாரு. அம்மா, மனைவி, மக்கள் கூட தான் இருந்தாரு. ஆனா எல்லாரையுமே அலௌகிகமா பார்த்துக்கிட்டாரு. இவங்களும் ஆத்துமா, நானும் ஆத்துமா அப்படின்ட்டு எல்லாரையும் இல்லறத்தையே அப்படியே மாத்திட்டாரு. தூய்மையான இல்லறமா மாத்திட்டு வாழும்போதே தாமரை மலர் போல வாழ்ந்துட்டு மனசு புத்தி மூலமா முழு உலகத்தையே சன்னியாசம் செஞ்சுட்டு ஒரு பாபாவோட நினைவுல இருக்கிறது. இதுதான் வந்து எல்லையற்ற சன்னியாசம். பிறகு புத உலகருக்கு போயிட்டார். இந்த மாதிரி யார் எல்லையற்ற சன்னியாசம் செய்யறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்கள எல்லைக்குட்பட்ட சன்னியாசம் செய்யறாங்க. எல்லையற்றதுல செல்ல முடியாது, அவங்க எல்லையற்றதுல போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு டிராமால அந்த விதியே இல்லை. சன்னியாசிகள் அப்படிதான் காட்டுக்கு போறதுதான் அவங்களுடைய விதின்னு சொல்றாரு. விகாரங்களின் மூலம் எல்லைக்குட்பட்ட மறுபிறப்பு எடுக்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் அவங்க சன்னியாசம் பண்ணாலும் திரும்ப அவங்க விகாரங்கள் மூலமா தான் பிறக்க வேண்டியதா இருக்குது, மறுபிறப்பு எடுக்க வேண்டியது இருக்கு. எல்லையற்ற எஜமானர்களாக ஆக முடியாது. ராஜா ராணியாக ஒருபோதும் சன்னியாசிகளால ஆக முடியாது சொல்லி சொல்றாரு. ஏனெனில் அவர்களது தர்மமே தனிப்பட்டது. சன்னியாச தர்மம் தனிப்பட்டது. சன்னியாச தர்மம் தேவி தேவதா தர்மம் கிடையாது. அவங்க துவாபரயுகத்துல தான் வராங்க. நம்ம சொர்க்கம் வந்து சத்தியுகத்துல இருந்தே தேவி தேவதை தர்மம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா இவங்க துவாபரயுகத்துல இருந்து வராங்க. நான் அதர்மத்தை அழித்து தேவி தேவதா தர்மத்தை இப்போது ஸ்தாபனை செய்கிறேன்ட்டு கடவுளே வந்து இப்ப சொல்றாரு. அதர்மத்தை அழிக்கிறேன். இந்த விகாரம் கூட அதர்மம் அல்லவா? இப்ப காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்லாம் நல்லதா? நல்லதுன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். காமத்தினாலதான் இவ்வளோ ஒரு கொலையே, கொடூரமான கொலைகள் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அது நல்லதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது சின்னதா செஞ்சாலும், பாபா சொல்றாரு, சின்னதா செஞ்சாலும் தப்பு, பெருசா செஞ்சாலும் தப்பு. நீங்க 1 ரூபா திருடினாலும் திருட்டுதான். அதே நீங்க லட்சக்கணக்கான ரூபாய் நகையை திருடினாலும் திருட்டுதான்னு சொல்லி பாபா ஒரு முறையில் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம எந்த விகாரமா இருந்தாலும் அந்த கோபமே நான் சின்னதா தானே பாடுறேன், சின்னதா அதட்டுறேன். அது என்ன தப்புன்னா அந்த வைப்ரேஷன் அந்த வாயுமண்டலத்துல இருக்குது. அந்த கோபம் தான் அதிகரிக்குது. அந்த நீங்க சின்னதா இங்க விகாரத்துல இருக்கிறது உலகம் ஃபுல்லா அந்த விகாரம் பெருசாகுது. ஏன்னா நீங்க கல்பவிருட்ச மரத்து வேர் பகுதியில இருக்கிறீங்க. உங்களுடைய வைப்ரேஷன் உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் இந்த உலகம் ஃபுல்லாவே இப்ப 5 விகாரம் தலைவிரிச்சு ஆடுது. இது வந்து சின்னது பெருசுலாம் கிடையாது, செஞ்சா தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த விகாரம் கூட அதர்மம் தான். அந்த அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்ட தான் கடவுளே இப்ப வந்திருக்கிறாரு. அது ஒரு தர்மத்தை, தேவி தேவதா தர்மத்தை நிலைநாட்ட வந்திருக்கிறாரு. அதனாலதான் இப்ப தந்தை வந்து சொல்றாரு, இவை அனைத்தையும் அழித்து விட்டு ஒரே ஒரு ஆதி சனாதன தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய நான் வர வேண்டியிருக்கிறது சொல்லி கடவுளே சொல்றாரு. பாரதத்தில் எப்போது சத்தியகம் இருந்ததோ அப்போது ஒரே ஒரு தர்மம் மட்டும்தான் இருந்தது. ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் தான் இருந்தது. லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே மொழி, எல்லாமே ஒண்ணு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரிதான் கடவுள் உலகத்தை படைச்சார். அதே தர்மம் தான் பிறகு இப்போது அதர்மமாக மாறிடுது சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் மீண்டும் ஆதிசநாதன தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்துட்டு இருக்கிறீங்க. கடவுள் தனியா செய்ய மாட்டார் இல்லையா? அவருக்கு உடலே இல்லை இல்லையா? அதனால குழந்தைகளோட உதவி தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் பிரம்மா பாபா உடல்ல அவருடைய உடலை ரதமா எடுத்தாரு. பிரம்மா பாபா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அவரால். அதான் சொல்லுவாரு, குழந்தைகள் இல்லாம என்னால எந்த காரியமும் நடக்காது, நான் இல்லாம குழந்தைகளுக்கு எந்த காரியமும் நடக்காது. கடவுள் இல்லாம நம்ம இல்ல, நம்ம இல்லாம கடவுள் இல்ல, 2 பேரும் இல்லாம இந்த உலகமே இல்ல. அதனால அவர் சொல்றாரு, எனக்கு உங்க உதவி தேவைப்படுது, உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. அவரும் நம்மளும் அந்த அளவுக்கு இணைஞ்சிருக்கிறோம். இப்ப அவர் நம்ம மூலமா தான் தேவதா தர்மத்தையே இப்ப ஸ்தாபனை செய்துட்டு இருக்கிறார். யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தன்னை ஆத்மான்ட்டு ஃபர்ஸ்ட் நிச்சயம் செஞ்சுக்கணும். உங்களுக்கு மற்ற விஷயங்கள் புரியலன்னா பரவாயில்ல, விட்டுடுங்க. நீங்க ஞானமே புரிஞ்சிக்கல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னா விட்டுடுங்க. உங்களை ஃபர்ஸ்ட் ஆத்மான்னு நிச்சயம் செஞ்சுக்கங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் இந்த உடல் இல்ல, நான் ஆத்மா,
நான் நடிக்க வந்திருக்கேன், இந்த பாட்டு நடிச்சிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். விலகி இருங்க, அன்பா இருங்க, விலகி இருங்க, எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க, விலகி இருங்க. நான் ஆத்மான்றதை புரிஞ்சுக்கிட்டு சாட்சியா இருந்து இந்த டிராமாவை நடிங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி உங்களுக்கு எதுவும் பிடிக்கலனா விட்டுடுங்க. எந்த பாபா சொல்ற விஷயம் ஏதாவது புரியல அப்படின்னா விட்டுடுங்க. நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரம்பிதா பரமாத்மா சிவன் அவரு தான் நம்மளுடைய அப்பா. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை மட்டும் நீங்க நினைவு பண்ணுங்க. குடும்ப விவகாரத்திலே இருங்கன்னு சொல்றாரு. இல்ல எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருங்க, எங்கேயும் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அது இப்பெல்லாம் காட்டுக்கே நம்ம போக முடியாது. அந்த காலத்து ரிஷி முனிகள் துவாபர யுகத்துல ரஜோ பிரதானமா இருந்தது. அவங்க சொல் பேச்சு இந்த சிங்கம் புலி கூட கேட்கும். அப்படியே காலில் வந்து விழுந்துரும். சாய்பாபா காலில் ஒரு புலி வந்து அப்படியே அப்படியே படுத்துட்டு இருக்கும், அப்படியே பதுங்கி. இப்போ போய் நின்று பாருங்க, அவ்வளோதான், நம்மளை கடிச்சு கொதறிடும். அதனால நீங்க காட்டுக்கு போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. குடும்பத்திலே இருங்க, குடும்ப விவகாரத்திலே இருங்க. அதெல்லாம் எவ்வளவு முடியுமோ எழுந்திருக்கும் போதும் சரி, அமரும் போதும் சரி, இதை மட்டும் உறுதி செய்யுங்கள். எவ்வாறு பக்தர்கள் அதிகாலையில் இருந்து ஏகாந்தத்தில் அமர்ந்து மாலையை உருட்டி ஜெபிக்கின்றனர் பாருங்க. பக்தர்கள் உருகி உருகி சிவ பக்தர்கள் தான் காலையில ஏஞ்சி ஏகாந்தத்துல தனிமையில உட்காந்து மாலையை உருட்டுறாங்க. உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு கடவுள் நானே கிடைச்சிட்டேன், அவங்க யாருன்னு தேடிட்டு இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கிடைச்சிட்டேன், ஆனா நீங்க எழுந்திருக்க மாட்டீங்கன்றாரு. நீங்கள் முழு நாளின் கணக்கு எடுக்கிறீங்க. அவங்க வந்து மாலையை உருட்டிட்டு இருக்கிறாங்க அதிகாலையில மட்டும்தான். ஆனா நீங்க முழு நாளுமே சார்ட் வைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. முழு நாளும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் நினைவு இருந்ததுன்னா நம்ம எழுதுறோம் இல்லையா, நம்ம சார்ட் எழுதும்போது நான் வந்து 10 to 10 நினைச்சேன், 11 to 11, 12 மணிக்கு நான் வந்து நினைச்சேன் பாபாவை, டிராஃபிக் கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் நான் வந்து சாயங்காலம் ஒரு 6:30 to 7:30 முரளி படித்தேன், அப்போ பாபா நினைவு இருந்தது. அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு டிராஃபிக் கண்ட்ரோல். இந்த மாதிரி நம்ம கணக்கு எடுக்கிறோம் இல்லையா, இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம்ட்டுலாம் நினைவு இருந்தது, முழு நாளும் இவ்வளோ நேரம் நினைவு இருந்தது, மொத்தத்தை கணக்கு எடுக்கிறீங்க. அவங்க சும்மா ஒரு அதிகாலையில் தான் நினைக்கிறாங்க, ஆனால் நீங்கள் முழு நாளுமே பாபாவை நினைக்கிறீங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து மாலை உருட்டுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். சிலர் உண்மையான பக்தனாக இல்லாமலும் இருக்கிறாங்க. அவங்களோட புத்தி வந்து எங்கெங்கோ வெளியில் அலைஞ்சு கொண்டே இருக்கிறது. பக்தியில கூட உண்மையானவங்க பொய்யானவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பக்தியினால் எந்த லாபமே கிடையாது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் பக்தி செஞ்சு செஞ்சு நம்ம கீழே இறங்கி தான் வந்தோம் இல்லையா. எந்த கோயிலா சுத்தணும், எந்த சாமிக்கும் நம்ம கஷ்டம் புரியல. நம்மளும் இப்போ கஷ்டப்பட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டோம், எதுவும் நிறைவேறல. கடைசியில ஒரு நொடி வந்தது. அப்ப எல்லா சாமியும் கை விரிச்சிச்சு, கும்பிட்ட சாமி எல்லாமே கை விரிச்சிச்சு. அப்பதான் நமக்கு வந்து கடவுள் வந்து ஞானம் கொடுத்தாரு. நீ உடல் இல்ல, நீ ஆத்துமா, நீ வந்து பக்தி உனக்கு முடிஞ்சு போச்சு, இப்ப ஞானம் உனக்கு கிடைச்சிருச்சு, நீ வா, நான் உனக்கு எல்லா அறிவும் கொடுக்குறேன்ட்டு நம்மளை கூட்டிட்டு போய் ஞானத்தை கொடுத்தாரு. 3வது கண்ணை திறந்துட்டாரு. இப்பதான் நமக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு இல்லையா. இப்ப மழை போன்ற பிரச்சனைகளும் நமக்கு பஞ்சு மாதிரி ஆகுது இல்லையா, அந்த மாதிரி மாத்திட்டாரு. இதன் மூலம் அதிக லாபமே ஏற்படுகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப ஞானத்தின் மூலம் அதிக லாபம் ஏற்படுகிறது. இப்போது உங்களுடைய முன்னேறும் கலையாகும். இப்ப நீங்க வந்து கல்பவிருட்ச மரத்து வேர் பகுதியில் இருக்கிறீங்க, கடவுளோட நெருங்கியவர்களா இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போது டிராமால முன்னேறும் கலை. இப்ப நீங்க ஏறு மார்க்கம் ஆயிடுச்சு. உலகத்துல எல்லாரும் கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களாம் பக்தி பண்ணி பண்ணி இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஞானம் அடைஞ்சு மேலே ஏறிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏறுறோம்னா நம்ம ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆகுது, சொர்க்கத்துக்கு இப்போ போக போறோம். தந்தை அடிக்கடி மன்மனா பவன்ட்டு சொல்றாரு. கீதையில கூட இந்த வார்த்தை இருக்குது. பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா மன்மனாபவ என்ற வார்த்தை இருக்குது. கிருஷ்ண பகவான் மகா வாக்கியம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதன் பொருளை யாராலும் சொல்ல முடியாது, பதில் கூற முடியாது. உண்மையிலே இதனுடைய பொருள் கூட எழுதப்பட்டிருக்கிறது. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தேகத்தின் எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஆத்மா இந்த உடல் கிடையாது. இந்த தேகம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீக்கிட்டு, இதுதான் மெடிடேஷன், இதுதான் தியான பயிற்சின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தன்னை எல்லாத்தையும் மறந்துட்டு ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைக்கணும். அந்த எண் ஒருவனைன்றதை கிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும்? தேகத்தையே மறந்துருங்கன்றாரு. கிருஷ்ணர் தேகத்துல தானே இருக்கிறாரு. அப்ப என் ஒருவனைன்றது யார் சொன்னது? புள்ளின்னு நினச்சிக்கிட்டு புள்ளியா ஒருத்தரை நினைக்க சொல்றாரு. அப்போ பரம்பிதா பரமாத்மா நிராகாரதான் இது குறிக்குது. அனைத்து தர்மத்தினரும் கரெக்டாக தான் அவங்க நினைவு செய்கிறாங்க. நம்ம தான் வந்து காட் இஸ் லைட்டுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து ஒளியா இருக்கிறாரு, புள்ளியா ஒளியா இருக்கிறாருன்ட்டு அவங்க
கிறிஸ்துவ தர்மம் சொல்றாங்க. எல்லா இவங்க கூட கரெக்டாக தான். சீக்கிய தர்மத்தில் கூட நிராகாரன்னு தான் சொல்லி வழிபடுறாங்க. எல்லா தர்மத்துலையும் கரெக்டாக நம்ம தான் வந்து விதவிதமான தேகதாரிகளை நினைவு பண்ணி பேட்டரி லோ ஆயிட்டே வந்துடுச்சு, சக்தியே இறங்கிடுச்சு. பகவானின் மகா வாக்கியம் அல்லவா சொல்றாரு. ஆனால் அவர்களது புத்தியில் கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம்ட்டு இருக்கிறது இல்லையா. அவரோ தேகதாரி இல்லையா, பிறப்பிறப்பில் வரக்கூடியவர் அல்லவா. அவரை பகவான்ட்டு எப்படி கூற முடியும்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. கிருஷ்ணர் பிறப்பிறப்புல வராரு, மறுபிறப்பு எடுக்கிறாருன்னா அவர் கடவுள்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப தேகத்துல இருக்கிற யாருமே கடவுள் கிடையாது. புள்ளியா மறுபிறப்பு எடுக்காதவர் தான், மறுபிறவி எடுக்காதவர், அம்மா வயித்துல பிறக்காதவர் தான் கடவுள். அவரால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அதனால அவர் தான் கடவுள். ஆக சன்னியாசி போன்ற யாருடைய பார்வையும் தந்தை மற்றும் குழந்தைகளின் பார்வை போல இருக்கவே முடியாது சொல்லி சொல்றாரு. காந்தியை பாபுஜின்ட்டு சொல்றாங்க, ஆனால் தந்தை மற்றும் குழந்தைக்கான உறவு என்று சொல்ல மாட்டாங்க. இப்ப காந்தியடிகளை நம்ம தந்தைன்னு சொல்றோம், தேசத்தந்தைன்னு. இருந்தாலும் அவர் நமக்கு அப்பாவா? இல்லை இல்லையா. இருந்தாலும் தேசத்தினுடைய தந்தைன்னு சொல்றோம், அவ்வளவுதான். இருப்பினும் அவர் சாக்காரமான ஆக விடுகிறார் அல்லவா. தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்காங்க என்று உங்களுக்கு இப்போ புரிய வைக்கப்படுகிறது சொல்லி சொல்றார். பிரம்மாவிடத்தில் அமர்ந்திருக்கும் தந்தை எல்லையற்ற பாபுஜி ஆவார். இந்த பிரம்மா பாபா நெற்றிபுரத்துல வந்து இருக்கிறார் இல்லையா, சிவன், அவர் தான் எல்லையற்ற பாபுஜி, எல்லையற்ற தந்தை அவர் நமக்கு. அவர் காந்தியடிகளோ தேச தந்தை. இவரு நமக்கு எல்லாருக்குமே ஆத்மாக்களுக்கு தந்தையா இருக்கிறாரு. லௌகீகம் மற்றும் பரலௌகீக இருவரிடமிருந்தும் இப்போ ஆசி கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. பாபுஜியிடமிருந்து எதுவுமே கிடைக்கவில்லை சொல்றாரு. பாருங்களேன், இப்ப நம்ம லௌகீக அப்பாட்ட இருந்து ஆசி கிடைக்குது, எல்லையற்ற சிவனும் படி அளக்குறாருன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் சிவன் தான் படி அளக்குறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அந்த பரலௌகீக தந்தையிடம் நமக்கு ஆசி கிடைக்கிறது. பாபுஜியிடம் இருந்து தேச தந்தையிடம் இருந்து என்ன கிடைச்சது? எதுவுமே கிடைக்கல. அவர் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாரு, அவ்வளவுதான். நல்லது, பாரதத்தின் ராஜ்யம் திரும்பவும் கிடைத்தது. ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாரு, ஆனாலும் இதை ஆசின்ட்டு சொல்ல முடியாது. பாரதத்துக்கு ஃப்ரீடம் கிடைச்சிது, சுதந்திரம் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? எங்க சுதந்திரமாவா இருக்கிறோம்? ஒரு 12 மணிக்கு அவர் என்ன சொன்னாரு, 12 மணிக்கு எல்லா நகையும் போட்டுட்டு எந்த ஒரு பெண் வந்து போறாங்களோ அப்பதான் பாரதத்துக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்துன்ட்டு சொன்னார் காந்தியடிகள். அப்ப இன்னி வரைக்கும் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குதா? இல்லை இல்லையா. சுகம் கிடைக்க வேண்டும் இல்லையான்னு சொல்லி பாபா சொல்றாரு. 2 ஆஸ்திகள் உள்ளன. ஒன்றோ எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து கிடைக்குது, மற்றொன்று எல்லையற்ற தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது சொல்லி சொல்றாரு. 2 ஆஸ்தி இருக்குது. ஒண்ணு வந்து நம்ம எல்லைக்குட்பட்ட அப்பா, சொத்து சுகம் என்ன கொடுப்பாரு? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வீடு வாசல், கொஞ்சம் ஏதாவது ஒரு பணம், 50,000 பணம், இது மாதிரி அவங்களால முடிஞ்சது அதான் கொடுப்பாங்க இல்லையா. இன்னொன்னு சிவனே கொடுக்குறாரு. இப்ப எல்லையற்ற தந்தையிடமிருந்து நமக்கு ஆசி கிடைக்குது. அவர் என்ன கொடுக்குறாரு? 21 பிறவிக்கு நமக்கு ஆசையை கொடுத்துட்டு போயிடுறாரு. பிரம்மாவிடமிருந்து எந்த ஆசையுமே கிடைப்பது கிடையாது. இந்த பிரம்மா பாபா இருக்கிறாருல, அவர் போட்டோவை பார்த்து நீங்க மறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? அவர்கிட்ட இருந்து கூட எந்த ஆசையும் கிடைக்காது சொல்லி சொல்றாரு. ஏன்னா எந்த தேகதாரிட்டும் நமக்கு ஆசி கிடைக்காது. கடவுள் தான் நமக்கு படி அளக்குறாரு. படி அளக்குறவர் சிவன் தான். இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம புத்தி பூட்டை திறக்கிறாரு பாருங்க. 3வது கண்ணை திறந்து நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த ஞானம் தான் செல்வம். அதான் சொல்லுவாங்க இல்லையா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு. நீங்க வச்சுக்கிற இந்த பணம் காசுலாம் என்ன அழிஞ்சு போயிடும். மிஞ்சி கொஞ்ச நாள்ல அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் குட்பட்ட காசுகள்லாம். அது ஒரு நோட்டு தான். அது கூட சத்தியகம் திரேதாயுகம்லாம் தங்க நாணயம் இருந்தது. இப்ப என்ன பாருங்க, ஒரு கீஞ்சு போன தாள் தான் நோட்டா இருக்கு. இதெல்லாம் ஏமாத்திரம். பாபா வந்து கொடுக்குறாரு பாருங்க, செவிச்செல்வம் கொடுக்குறாரு. ஆத்மாவுக்கு செல்வத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த ஒரு பாயிண்ட்டுமே லட்சக்கணக்கான ரூபாய்ன்னு சொல்லி சொல்றாரு. இதை வச்சுக்கிட்டு நீங்க புத்தியை கொண்டு போய்ச்சிக்கோங்க அடுத்த 84 பிறவின்னு சொல்லி இப்ப கொடுக்குறாரு நமக்கு. இதன் மூலமா தான் சிவன் வந்து இப்ப நமக்கு படி அளக்குறாரு. இதை யாரு நல்லா கேட்டு தாரணை பண்றாங்களோ அவங்க செல்வந்தரா ஆயிடுவாங்க, லட்சுமி நாராயணா ஆயிடுவாங்கன்றாரு. முழு பிரஜைகளுக்குமே அவர் தந்தையாக இருக்கலாம். அவரை தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ன்ட்டு சொல்கிறோம். இப்ப பிரம்மா பாபா பாருங்க, அவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணரா ஆகிறாரு. அவர் எல்லாருக்குமே அவர் தான் தந்தையா இருக்கலாம். முழு பிரஜைகளுமே இப்ப இருக்கிற 800 கோடிக்குமே பிரம்மா பாபா தான் அப்பா, ஆதாம்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. அவர் தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ன்ட்டு கூட சொல்றோம். அவர் பிரம்மா தானே கூறுகின்றார், என்னிடம் இருந்து உங்களுக்கு எந்த ஆசையும் கிடைப்பது கிடையாது. இப்ப பிரம்மாவே சொல்றாரு, நீங்க என்ன நினைக்காதீங்க, என்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஆசையுமே கிடைக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க சிவனை நினைங்க, அவரை நினைங்க. நான் இந்த ஞானத்தை இந்த வாய் மூலமா சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறார் இந்த வாய் மூலமா. நான் உங்களுக்கு சொல்லல, என்ன நினைக்காதீங்க, என்ன நினைச்சா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது.
கடவுளை நினைங்க, அவர்கிட்ட தான் எல்லாம் கிடைக்கும், இவரிடமிருந்தே எதுவும் கிடைக்காது என்று இவர் கூறும்போது, அந்த காந்திஜியிடமிருந்து நமக்கு என்ன ஆசி கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க, இப்போது என்ன இருக்கிறது? உண்ணாவிரதம், கொள்ளையடித்தல், போராட்டம் போன்றவைகள் இன்னும் தான் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன சொல்லி சொல்றாரு. சரி, போயிட்டாங்க ஆங்கிலேயர்கள், சுதந்திரம் வாங்கிட்டீங்க. அப்பயும் தான் உண்ணாவிரதம், ஒத்துழையாமையெல்லாம் இருந்தீங்க. இப்பயும் தான் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. டிரைவர்ஸ்லாம், இந்த லாரி டிரைவர்ஸ் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, எல்லாமே தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப எங்க சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லி கேட்கிறாரு. எவ்வளவு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுட்டே இருக்கின்றன. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. எதற்குமே பயப்படுவது கிடையாது. இப்ப பாருங்க, துணிஞ்சிட்டாங்க, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பெரிய பெரிய ஆபீசர்களையும் கொலை செய்திடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் தீர்ப்புலாம் சரியாவே கொடுக்க முடிய மாட்டுது. ஏன்னா கொலை மிரட்டல் வருது இல்லையா? அதனால சுகத்திற்கு பதிலாக மேலும் துக்கம் அடைகின்றனர் சொல்லி சொல்றார். ஆக எல்லையற்ற விஷயம் இதுதான். நான் சரீரம் அல்ல, ஆத்மா என்ற நம்பிக்கை முதலில் செய்யுங்கள் என்று இப்ப தந்தை கூறுகின்றார். இப்ப எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் இந்த உடம்பு கிடையாது, நான் ஆத்மான்றத ஃபர்ஸ்ட் உறுதி செய்யுங்கன்றாரு தந்தை. நம்மை இப்ப தத்தெடுத்திருக்கிறார். கடவுளே இந்த பிரம்மா உடல்ல வந்து நம்மள தத்தெடுத்துக்கிறார். குழந்தைகளே, நீங்க என் குழந்தை தான், இருந்தாலும் நீங்க இந்த உடல்ல வந்து நடிக்க வந்துட்டீங்க இல்லையா, உங்களை நான் தத்தெடுக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. நாம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். ஞான கடலான தந்தையே இப்ப வந்திருக்கிறாரு மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார் என்பது இப்போது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. வேற யாருக்கும் புரிய வைக்க முடியாது. பாபா சொல்றாரு, எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கிறா? உங்களுக்கு தானே நான் புரிய வைப்பேன், வேற யாருக்கு போய் என்னால புரிய வைக்க முடியும்னு சொல்லி நம்மளை கேட்கிறாரு. தேகம் உட்பட அனைத்தையுமே மறந்து என்னை நினைவு செய்யுங்கள். என்ன தவிர உங்களுக்கு இதெல்லாம் யாரும் புரிய வைக்க முடியாது. இந்த தேகம் உட்பட எல்லா விஷயத்தையும் மறந்து என்னை மட்டும் நினைங்க குழந்தைகளை, அப்பதான் உங்களை காப்பாற்ற முடியும் என்னாலன்னு சொல்லி சொல்றாரு. சதோ பிரதானமாக அவசியம் நீங்க ஆக வேண்டியிருக்கும். நீங்க தூய்மையா கண்டிப்பா ஆகணும். ஒண்ணு நீங்களே மாறிடணும், இல்லைன்னா டிராமா அடி கொடுத்து நம்மளை மாத்தும், தூய்மையா இருக்க வைக்கும். ஏன்னா இப்ப பாருங்களேன், இப்ப சாப்பாடு குடித்தல் நம்ம விட்டுட்டோம். இப்ப உலகமே மாறிட்டு இருக்குது. வெளியில சாப்பிட்டா விஷம், இந்த கூல்ட்ரிங்க் சாப்பிட்டா கூட குழந்தைங்க செத்துடுறாங்க, நிறைய நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த சிக்கன்ல அது இது கலக்குறாங்க, அது இதுன்னு வருது. இப்போ கொஞ்ச நாள்ல நான்வெஜ் எல்லாருமே விட்டுருவாங்க. இந்த மாதிரி நாடகமே நம்மளை மாத்திரும். நீங்க மாறலைன்னா நாடகமே உங்களை தூய்மையாக்கும். டிராமா படி தானாவே தூய்மையாகுவீங்க. இப்ப பாபா சொல்லும் போதே நீங்க மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு. டிராமாவே உங்களை மாத்துச்சுன்னா டிராமாவுக்கு தான் மார்க்கு, உங்களுக்கு மார்க் கிடையாது, பதவி குறைஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. பழைய உலகம் விநாசம் ஆகியே தீரும் என்பதையும் அறிவீர்கள். இப்ப இந்த பழைய உலகம் கண்டிப்பா முடியதான் போகுது இல்லையா? அங்கங்க தெரியுது. இப்ப ட்ரைலர் மாதிரி நடந்துட்டு இருக்குது. அங்கங்க நிலச்சரிவு, நிலநடுக்கம், ஜப்பான்ல சுனாமி, எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? வந்து அழிச்சிடுது ஒரு செகண்ட்ல, எல்லாமே பறந்துட்டு இருக்குது. ஒரு பெரிய பில்டிங் எல்லாமே பறந்து போயிடுது. சுழல் காத்துல வந்து எல்லாம் பறந்து போயிடுது. எங்கேயுமே வெளிநாட்டுல வந்து எதுவுமே நிச்சயம் கிடையாது, எப்ப உலகம் அழியுனே தெரியாது. புது உலகில் மிகவும் குறைவாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்தை முடிச்சுட்டு நான் புது உலகத்தை படைக்க போறேன், அதுக்குதான் வந்திருக்கிறேன். புது உலகத்துல 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் எங்க? 800 கோடி ஆத்மாக்கள் எங்கே? 9 லட்சம் ஆத்மாக்கள் எங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. அந்த மாதிரி மாறிடும் உலகம்ன்றாரு. அனைவரும் எங்க போவாங்க? நாம் அனைத்து ஆத்மாக்களும் மேலே தான் இருந்தோம், இப்போது உங்களது புத்தியில் இருக்கிறது. எல்லாரும் சாந்தி தாமத்துக்கு மேல போயிடுவாங்க. அதான் சொல்றோம் இல்லையா, நான் மேல போனாதான் நிம்மதி. தானாவே நம்ம வாயில இருந்து வரும். எனக்கு எப்ப நிம்மதினா இந்த மேல போனாதான் நிம்மதின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் மேல பறந்தாம இருக்குது, அங்கதான் நம்ம இடமே அதுதான். பிறகு இங்கு நடிப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாவை தான் நடிகர் என்று கூறலாம். அதனால்தான் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு, உலகமே ஒரு நாடக மேடை, நம்ம எல்லாம் நடிகர்கள். அவ ஆத்மா தான் நடிகர் பாட்டை பிளே பண்ணுது, இந்த உடல்ல இருந்து நடிக்குது. ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் தான் நடிப்பை நடிக்கிறது சொல்லி சொல்றாரு. சரீரம் இல்லைன்னா அதால நடிக்க முடியாது. சப்டில் பாடியில சூட்சும உடல்ல திரிஞ்சிட்டு இருக்கும், பேய் மாதிரி அங்கங்க சுத்திட்டு இருக்கும். ஆத்மாவால சரீரம் இருந்தாதான் நடிக்க முடியும். ஆத்மாவிற்கு இந்திரியங்கள் தேவை அல்லவா? இப்ப ஆத்மாவுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னா அதுக்கு வாய் வேணும். ஏதாவது ஒரு யாராவது பேசுறாங்க அதை கேட்கணும்னா காது வேணும். எதையாவது பார்க்கணும்னா கண்ணு வேணும். அதனால ஆத்மாக்கு இந்த இந்திரியங்கள்லாம் வேணும். அப்பதான் அது வந்து நடிக்க முடியும். ஆத்மா எவ்வளவு சிறு இதா இருக்குது. ஆத்மா புள்ளியா இருக்கு, கண்ணு கூட தெரிய மாட்டுது. 84 லட்சம் பிறவிகள்லாம் கிடையாது. ஒவ்வொருவரும் 84 லட்சம் பிறவி எடுத்தாங்கன்னா பிறகு பார்ட்டி எவ்வாறு திரும்பவும் நடிப்பாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க என்ன இவ்வளோ கணக்கு எழுதி வச்சிருக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் நடிச்சா எங்கேயோ போயிடும், அப்ப எத்தனை தடவை திரும்ப திரும்ப நடிப்பாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் அவங்களால நினைவு செய்ய கூட முடியாது, நினைவு நீங்கி விடும் சொல்லி சொல்றாரு. அப்புறம் கடவுளே நினைக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. எத்தனை லட்சம் பிறவினா கண்டிப்பா கடவுள் ஞாபகமே அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. 84 பிறவிகளே உங்களுக்கு நினைவில் இல்லை, மறந்துடுறீங்க.
நம்ம இப்ப கடவுள் வந்து சொல்றாரு, குழந்தாய் நீ 84 பிறவி எடுத்திருக்கிறாய்ன்னு. அதுவே நமக்கு ஞாபகம் இல்ல. ஃபர்ஸ்ட் பிறவி நான் போய் தேவதை அப்படிலாம் கிடையாது. நானும் ஏதோ ஒரு லூஸ் மாதிரி இருக்கிறேன், என்ன போய் தேவதைன்றீங்க அப்படின்னு நம்ம கடவுளை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். இதுவே மறந்து போச்சு. அதான் சொல்றாரு, இதுல சாஸ்திரங்கள் என்ன தெரியுமா எழுதிருக்கு, 84 லட்சம் பிறவிகள்ன்ட்டு எழுதிருக்குது. புல்லாகி புழுவாகி பூண்டாகின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் இருந்தா நீங்க எப்படி ஞாபகம் பண்ணுவீங்க, என்னை எப்படி நினைப்பீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்து அவசியம் தூய்மையாகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப வேற வழியே இல்லை, ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை நினைங்க. இந்த யோகா அக்னியின் மூலம் உங்களுடைய பாவம்லாம் விநாசம் ஆயிடும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆசையை நம்ம கல்பத்திற்கும் இப்ப அடைகிறோம்ட்டு இந்த நம்பிக்கை கூட நமக்கு இருக்குது. இப்போது மீண்டும் சொர்க்கவாசி ஆவதற்காக தந்தை சொல்றது என்னன்னா, என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். சொர்க்கத்துக்கு போகணுமா, என்ன நினைங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் நான் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவனாக இருக்கின்றேன். நீங்கள் தந்தையை தான் அழிச்சிங்க இல்லையா, நீங்க தான் கூப்பிட்டீங்க, அதனால தான் வந்தேன். இப்ப என்னமோ நம்ப மாட்டீங்க, வரமாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆக இப்போது தந்தை தூய்மையாக்குவதற்காக தான் வந்திருக்கிறார். பாவனமாக இருப்பவர்களோ தேவதைகள், பதித்தமாக இருப்பவர்களோ மனிதர்கள். அதனால்தான் மனிதர் என்பவன் தேவனாகலாம் சொல்லி பாட்டு பாடியிருக்கிறாங்க. பாவனமாகி பிறகு சாந்தி தாமத்திற்கு போகணும். நீங்க ஒத்துக்கினாலும் இந்த ஞானத்தை ஏத்துக்கினாலும் நீங்க தூய்மையாகி தான் ஆகணும். ஒண்ணு நான் சொல்லி தூய்மையாகி என்னை நினைச்சு தூய்மையாகுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு டிராமாவே அடி கொடுத்து செம்ம அடி கொடுத்து நம்மளை மாத்திரும். நம்மளே திருந்திருவோம். திருந்திதான் போகணும் இல்லையா, கடைசியில எல்லாரும் திருந்திதான் பரந்தாமத்துக்கு போவானோன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா கர்மா சும்மா விடாது இல்லையா, நம்ம பண்ண கர்மா நம்ம அனுபவிக்கணும். நம்ம என்ன மற்றவங்க செய்யறோமோ அது நமக்கே வரும், அதுதான் கர்மா. அப்ப அந்த கர்மான்றத நீங்க அனுபவிச்சு முடிச்சுட்டு வர்றது எப்படி, இல்ல என்ன இப்போ நினைச்சு உங்க தலை மேல இருக்கிற சுமையெல்லாம் தீர்த்துக்கிறது எப்படி. அப்ப மெடிடேஷன் பண்ணுங்க, இப்போலேருந்தே ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைவு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க சாந்தி தாமம் செல்ல விரும்புகிறீங்களா அல்லது சுகதாமம் வர விரும்புகிறீங்களா சொல்லி கேட்கிறாரு. நீங்க பரந்தாமத்துக்கு போக விரும்புறீங்களா இல்ல சொர்க்கத்துக்கு போக விரும்புறீங்களான்னு நம்மளை கேட்கறாரு. சிலருக்கு வந்து அந்த மாதிரி அவங்க சொர்க்கத்துல நடிச்சிருந்தா அவங்க சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து அந்த நடிப்பு இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பரந்தாமம் எனக்கு அமைதி தான் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. சன்னியாசிகள் சொல்றாங்க, சுகம் காக்க எச்சிலுக்கு சமமானது, எமக்கு சாந்தி தேவைன்ட்டு சன்னியாசிகள் சொல்றாங்க. ஏன்னா அவங்க துவாபரயுகத்துல இருந்து தான் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லார சுகமே பிடிக்காது. இப்ப நம்மலாம் பாருங்களேன், வீட்டுல இருப்போம், எல்லாரும் கூட ஜாலியா இருப்போம், சிரிச்சு பேசுவோம், விதவிதமா ட்ரெஸ் போடுவோம், விதவிதமா சாப்பாடு சாப்பிடுவோம். எங்க இருந்து வந்தது இந்த மாதிரியான நடவடிக்கைகள்? சொர்க்கத்துல இருந்து வந்ததுதான். சொர்க்கத்துல விதவிதமான ட்ரெஸ். லட்சுமி நாராயணன் ஒரு தடவை போட்ட ட்ரெஸ் அடுத்த தடவை போட மாட்டாங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வந்தவங்க நம்மலாம். அதனாலதான் நமக்கு வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்கெல்லாம் சன்னியாசி மாதிரிலாம் ஆக மாட்டீங்க, காட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்க, அந்த அளவுலாம் தியாகம் நீங்க பண்ண மாட்டீங்க, அதனாலதான் உங்களை நான் செலக்ட் பண்ணி பாடம் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. வீட்டுல இருந்துட்டு மாறுற வழியை பாருங்க, உங்களுக்கு கஷ்டம் இல்லாம நான் உங்களுக்கு மாறுறதுக்கு வழி சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க சொல்றாங்க காக்கை எச்சிலுக்கு சமமானது, அதனால எங்களுக்கு அமைதி போதும்னு சொல்லி சன்னியாசிகள் சொல்றாங்க. அதனாலதான் பிரம்மத்தை நினைவு பண்ணி சரீரம் விடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் கடைசியில இந்த ஞானம் கிடைச்சிரும், கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க. கடைசியா அவரை நினைவு பண்ணிட்டு அவங்களும் போயிடுவாங்க. எல்லாருமே பரந்தாமத்துக்கு போயிடுவோம். ஆனா சொர்க்கத்துக்கு யார் வருவாங்கன்னா, யார் சுகத்தை விரும்புறாங்களோ, நான் வீட்டுல இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஊர் சுத்தணும், ட்ரெஸ் போடணும், எல்லாமே நான் அனுபவிக்கணும் அப்படின்றவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஆக அவர்கள் ஒருபோதும் சத்தியவதற்கு வரவே முடியாது. சன்னியாசிகள் சத்தியோகத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சுகம் வந்து காக்கை எச்சிலுக்கு சமமானதுன்னு சொல்லிட்டாங்க. சத்தியோகத்தில் இல்லற மார்க்கத்தின் தர்மம் தான் இருந்தது. சொர்க்கத்துல பாருங்க இல்லற மார்க்கத்தினுடைய தர்மம் தான் இருந்தது. அங்க எல்லாருமே இல்லறத்துலதான் இருந்தாங்க. லட்சுமி நாராயணன் குடும்பத்துல வளர்ந்தவங்க தான். அவங்க ஒண்ணும் வந்து துறவற மார்க்கம் கிடையாது. லட்சுமி நாராயணனை விட்டுட்டு காட்டுக்கு போக மாட்டாங்க, நாராயணன் லட்சுமியை விட்டு காட்டுக்கு போக மாட்டாங்க. ஒன்னா ஒற்றுமையா ஆனா தூய்மையா ஒரே வீட்டிலேயே வாழ்ந்தாங்க. அதுதான் இல்லற மார்க்கம். அதனாலதான் நம்ம இப்ப இல்லற மார்க்கத்துல இருந்தே கடவுளை இப்ப யாரெல்லாம் ஹிந்துன்னு சொல்லிட்டு கோயில் கோலமா போய் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தர்மத்தினர். இல்லற மார்க்கம். அவங்களுக்கு கடவுளே வந்து பாடம் எடுத்து அவங்கள தேவதையா மாத்துறாரு. தேவதைகள் விகாரமற்றவர்களாக இருந்தாங்க ஒரு காலத்துல, அவங்களே தான் மறுபிறப்பு எடுத்து இப்ப தூய்மையற்றவங்களா ஆயிட்டாங்க. இப்போது விகாரமற்றவர்களாக திரும்ப ஆகணும்ட்டு பாபா சொல்றாரு. எப்படிலாம் சொல்லி புரிய வச்சுட்டே இருக்கிறாரு. கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாரு. அதான் சொல்லுவாரு, ஒரு குளவி என்ன பண்ணுதான், ஒரு புழுவை எடுத்துட்டு வந்து, எந்த மாதிரி புழுவுன்னா எடுத்துட்டு வருமா, எடுத்துட்டு வந்து அதை ஓதுமா, ஓதி 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 குளவியா மாத்திருமா. எப்பேற்பட்ட ஞானம் பாருங்க அந்த குளவிக்கு. சாதாரண ஒரு குளவி, அது இறைவனோட படைப்பு, அதுவே அந்த வேலையை செய்து உங்களால செய்ய முடியாதான்னு கேக்குறாரு. ஒருத்தவங்களுக்கு சொல்லி சொல்லி ஞானத்தை சொல்லி அவங்கள தேவதையா உங்களால மாத்த முடியாதா சொல்லி நம்மள கேக்குறாரு. குளவியே செய்யுது, உங்களால மாத்த முடியாதா?
அதில் கூட சில புழுக்கள் இறந்து போயிருமா, சில புழுக்கள் தான் குளவியாக மாறுமா. அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம், எத்தனை பேர் இந்த ஞானத்தை எடுத்துக்கிறாங்க, சிலர் போயிடுறாங்க, கேட்க மாட்றாங்க. அதான் பாபா சொல்றாரு, சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் எனில் என்னை நினைவு செய்யுங்கள், உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. புண்ணிய ஆத்மாக்களாக ஆயிடுவீங்க, பிறகு சாந்தி தாமம் மற்றும் சொர்க்கத்துக்கு போவீங்க. இப்ப என்ன நினைச்சா போதும், கடவுள் என்னங்க கேட்கறாரு, ஒண்ணுமே கேட்கல. காட்டுக்கு போய் உக்காரு, புத்து உன் மேல வரும், பாம்புலாம் வரும் அப்படின்னு நான் சொல்றாரு. இல்ல உண்ணாவிரதம் இரு, போய் அங்க பிரதர்ஷனம் பையனா செய்யு, எதுவுமே சொல்லல கடவுள். என்ன சொல்றாரு, நீ எங்க இருக்கிறியோ இரு, மனசால என்ன நினைச்சுக்கிட்டே உன் வேலையை செய்ய, இது போய் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு. சிவனே வந்து சொல்றாரு, நீ எங்க இருந்தாலும் இரு குழந்தை, என் நினைவுல எல்லாத்தையும் செய்யின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி இருந்து செஞ்சினா நீ தூய்மை ஆயிடுவ, நீ வந்து பரந்தாமத்துக்கு வந்துடலாம், அப்புறம் சொர்க்கத்துக்கும் உன்னை அனுப்பி வைக்கிறேன்றாரு. இந்த மாதிரி யார் ஆஃபர் கொடுக்க முடியும், டபுள் ஆஃபர் கொடுக்குறாரு. அங்க அமைதியும் இருந்தது, சுகமும் இருந்தது. பரந்தாமத்துல நமக்கு அமைதி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா சன்னியாசிகள் எல்லாரும் கேட்கறது அமைதி தான், அங்க அமைதி மட்டும் இருக்கும், மற்றபடி சுகம்லாம் இருக்காது. சொர்க்கத்துல உங்களுக்கு எல்லாமே இருக்கும், சுகமும் இருக்கும், நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நினைக்கிறீங்க இல்லையா, உறவினர்கள் எல்லாம் என்ன ஜாலியா வச்சுக்கணும், எல்லாரும் ஒண்ணா ஒத்துமையா வாழணும், எல்லாரும் அப்படியே சுகமா இருக்கணும், எல்லாமே நிறைஞ்சு இருக்கணும், தங்கம் வைர வைடூரியங்கள்லாம் நிறைஞ்சிருக்கணும், சாப்பாடு 36 வகை உணவுகள் இருக்கணும், என் கூட கணவன் மனைவி எல்லாம் ஒத்துமையா இருக்கணும், குடும்பமே ஒத்துமையா இருக்கணும். இது எங்க கிடைக்கும், இந்த கலியுகத்துல கிடைக்காது, சொர்க்கத்துலதான் கிடைக்கும்ன்றாரு. அங்க வாங்க, அமைதியும் இருக்கும், சுகமும் இருக்கும்ன்றாரு. இப்போதோ துக்கதாமமாக இருக்கிறது. இங்க நம்ம ஒரு நிம்மதியா இருக்க முடியாது, நமக்கு ஒரு மாதிரி ஆசை இருக்கும், மற்றவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போகாது. கணவன் மனைவியா கூட அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதான் பாபா சொல்றாரு, இப்போது துக்கதாமமா இருக்குது, நரகமா இருக்குது, இங்க போய் நீங்க எதிர்பார்க்காதீங்க. பிறகு தந்தை வந்து உங்களுக்கு சுகதாமத்தை ஸ்தாபனை, துக்கதாமத்தை விநாசம் செய்யறாரு. சித்திரம் கூட இப்ப எதிரில் இருக்குது இல்லையா, லட்சுமி நாராயணனுடைய சித்திரம். இப்போது நீங்கள் எங்கு நின்றிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். இப்போது கலியுகத்தின் இறுதியாகும். இப்ப நம்ம அந்த சிருஷ்டி சக்கரத்தோட சக்கரத்தை வச்சு சொல்லுங்க, நீங்க நம்ம எங்க நின்றுட்டு இருக்கிறோம், கலியுகத்தோட இறுதியில நின்றுட்டு இருக்கிறோம். விநாசம் கூட எதிரிலே இருக்குது இல்லையா, பிறகு மிக சிறிய பாகம் மட்டுமே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் விநாசம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பாகம்தான் இருக்கும், இவ்வளவு கண்டங்கள் அங்க இருக்காது. சொர்க்கத்துல இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அந்த மாதிரி கண்டங்கள்லாம் எதுவுமே இருக்காது. இந்த உலக சரித்திர பூகோளத்தை தந்தை தான் வந்து இப்ப புரிய வைக்கிறாரு. இது ஒரு ஸ்கூல் ஆகும். பகவானுடைய மகா வாக்கியம் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டியிருக்குது. பாபா சொல்றாரு, எல்லா ஞானத்தையும் ஃபர்ஸ்டே சொல்லிடாதீங்க, குழம்பி போயிடுவாங்க. இது ஒரு ஸ்கூல் மாதிரி. ஃபர்ஸ்ட் மொத கடவுள் யாருன்ற அறிமுகத்தை கொடுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் சொல்லுங்க. இது கடவுள் தான் சொல்றாருன்னு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும். அது வரைக்கும் உங்க பேச்சு நம்ப மாட்டாங்க. நீங்க வந்து இதை யார் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, சிவனே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்றத நீங்க நம்பிக்கை ஏற்பட வைக்கணும். அது வரைக்கும் அவங்களுக்கு குழப்பம் வந்துகிட்டே தான் இருக்கும், இது என்ன உண்மையா பொய்யா அப்படின்ட்டு குழப்பம் வந்துட்டே இருக்கும். இதை யார் சொல்றாங்க, சிவனே வந்து சத்தியமான சிவனே சொல்றாருன்ற போது தான் அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும்ன்றாரு. இப்போது கலியுகமாக இருக்கிறது, பிறகு சத்தியுகத்திற்கு போகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கு சுகமே சுகமாக தான் இருக்கும். சொர்க்கத்துல ஒருவரை மட்டுமே நினைவு செய்யணும், இதுதான் களப்பட்டமற்ற நினைவு. நீங்க உற்றார் உறவினரையும் நினைச்சுக்கிட்டு கடவுளையும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்க பாவம் போகும். என்னை மட்டும் நினைங்க, மற்றவங்கள விட்டுடுங்க, என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்றாரு. சரீரத்தையும் மறந்து விட வேண்டும், நீங்க உடலை கூட மறந்துடுங்க, உடலையும் என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்றாரு. இந்த உடம்பு கூட இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அது போக போகுது, அதை ஏன் கவலைப்படுறீங்க, சாந்தி தாமத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, பிறகு மீண்டும் சாந்தி தாமத்திற்கு போகணும். எதை எடுத்துக்கிட்டு வந்தோம் எதை எடுத்துட்டு போவோம் இப்படியாவது சொல்லுவாங்க பக்தியில. நம்ம பரந்தாமத்துல இருந்து ஆடையின்றி தான் வந்தீங்க, ஆடையின்றி போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த உடல் இல்லாம தான் வந்தோம், உடல் இல்லாம புள்ளியா தான் போக போறோம். சாந்தி தாமத்திற்கு இருந்து வந்திருக்கிறோம், திரும்ப அங்கதான் போகணும். அங்க தூய்மையற்றவர்கள் யாருமே போக முடியாது, தூய்மை இல்லாம ஆத்மா போக முடியாது, திருந்தி தான் போகணும். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சு திருந்திக்கிட்டு தான் எல்லாரும் போவாங்க. சொல்றோம்ல, எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, என்ன இவங்களுக்கு எல்லாம் ஜாலியா தான் இருக்கிறாங்க, பாவம் செய்யறவன் தான் சந்தோஷமா இருக்கிறான், நான் ஒண்ணுமே செய்யல எனக்கு தான் கடவுள் தண்டனை கொடுக்குறாருன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க இந்த எபிசோடு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அடுத்து நடக்க போற எபிசோட்லாம் இனிமே தான் பாப்பீங்கன்றாரு. போன எபிசோட்ல அவங்க என்ன நல்லது பண்ணியிருந்தாங்களோ அந்த புண்ணிய பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம எபிசோடு சரியில்லை, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்த எபிசோடு வர வர எல்லாரும் அனுபவிப்பாங்க, பார்க்கதான் போறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தர்மராஜ் பிரியா மாறும்போது எல்லாரும் அவங்கவுங்க பாவத்தை லிஸ்ட்டை அனுபவிப்பாங்க, திருந்தி தான் எல்லாரும் போகணும்.
தந்தையை நினைவு செய்து செய்து தூய்மையாகி நீங்க முக்தி தாமத்திற்கு போயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம வந்து பாபா நினைச்சு உடலை விட்டு போயிடுவோம். இதை நல்ல முறையில வந்து புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. முன்பு இவ்வளவு சித்திரங்கள்லாம் கிடையவே கிடையாது. படங்களே இல்லாம சுருக்கமாக புரிய வைக்கப்பட்டது. இந்த பாடசாலையின் மூலம் தான் மனுஷன் வந்து தேவதை ஆகணும். இது புது உலகிற்கான ஞானமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது ஒரே ஒரு இடம் தான் மனுஷன் வந்து எப்படி தேவதை ஆகிறதுன்றது. இது புது உலகம், சொர்க்கத்துக்கான ஞானம். அது தந்தை தான் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? கடவுள் தான் வந்து சொல்றாரு. இது நம்மளா சொல்லிட்டு இல்லை. 196 கண்ட்ரீஸ்ல எல்லாரும் இந்த ஞானத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க. யாரா மனுஷனா சொல்லிட்டு இருக்கிறாங்க? மனுஷன் சொல்லல, இது கடவுள் சொன்ன வழி. ஆக தந்தையின் பார்வை குழந்தைகள் மீது இப்ப இருக்கிறது. எல்லாரையும் தான் பாக்குறாரு, ஒருத்தரையும் அவர் விட மாட்டாரு. எல்லாரும் அவருக்கு குழந்தைகள் தான். ஆத்மாக்களாக நமக்கு இப்ப கடவுளே சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் புரிய வைக்கிறீங்க, எல்லையற்ற தந்தை நமக்கு புரிய வைக்கிறார். அவரது பெயர் தான் சிவபாபா. இங்க எல்லையற்ற தந்தையின் மட்டும் கூறினாலும் குழப்பமடைந்து விடுவார்கள். ஏனெனில் இங்க நிறைய பாபாக்கள் பலராகிவிட்டனர். இப்ப சாய் பாபா, ஷீரடி பாபா, அந்த மாதிரிலாம் பாபா பாபான்னு வந்துட்டாங்க இல்லையா? அதனால நீங்க வந்து கரெக்டா சிவன் சொல்லி புரிய வைங்க. மாநகராட்சி மேயரையும் கூட பாபான்னு சொல்றாங்க பாருங்க. காந்தியடிகளையும் தந்தைன்றாங்க, தேச தந்தை. மேயரையும் தந்தைன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால பாபா ஒழுங்கா பாபான்னு சொல்லாதீங்க, குழம்பிடுவாங்க. தந்தை இப்ப சொல்றாரு, நான் இவருக்குள் வந்தாலும் எனது பெயர் சிவன் ஆகும். அவருக்கு பேரே மாறுதில்லை, அவர் எப்பயுமே சிவன் தான் சொல்லி சொல்றாரு. நான் இந்த ரதத்தின் மூலம், பிரம்மாவின் உடல் மூலமா தான் உங்களுக்கு வந்து ஞானம் சொல்றேன். நந்தி இருக்கு இல்லையா? நந்தி வந்து பிரம்ம பாபா தான். அவர் உடம்புல தான் சிவன் வந்து நமக்கு ஞானம் கொடுக்குறாரு. இவரை தத்தெடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த இந்த பிரம்மா பாபா கூட நான் தத்தெடுக்கிறேன், இவரை என்னுடைய மனைவியாக்கி உங்களுக்கு வந்து உங்களெல்லாம் நான் வந்து தத்தெடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று இப்ப பெயர் வச்சிருக்கிறேன். இவருக்கும் என் மூலமாக தான் ஆசையே கிடைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி இந்த பிரம்மா பாபா மூலமா நமக்கு ஆசி கிடைக்காது, எந்த மனிதர்கள்ட்டும் நமக்கு ஆசி கிடைக்காது. கடவுள்கிட்ட இருந்து தான் நமக்கு சிவன் தான் படி அளக்கிறார் எல்லாருக்கும் சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையாக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போது பழைய உலகிலிருந்து புது உலகிற்கு செல்லக்கூடிய நேரமாகும். ஆகையால் இந்த பழைய உலகை எல்லையற்ற சந்நியாசம் செய்யணும். இதை புத்தியினால் மறக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், படிப்பின் மீது முழு கவனத்தை செலுத்தணும். பள்ளியில் கண்களை மூடிக்கிட்டு உட்கார்றது என்பது நியமமே கிடையாது. படிக்கும் நேரத்தில் புத்தி இங்கு அங்கு என்று அலையக்கூடாது, கொட்டாவி வரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எதை கேட்கிறீர்களோ அதை தாரணை ஆகிவிட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், ஆன்மீக போதை மூலம் பழைய உலகத்தையே மறக்கக்கூடிய சுய ராஜ்யத்திலிருந்து விஸ்வராஜ அதிகாரி ஆகுக. இப்போ பாருங்களேன், இந்த தண்ணியெல்லாம் அடிப்பாங்க இல்லையா? அவங்களாம் பார்த்தீங்கன்னா போதையிலே இருப்பாங்க. அவங்களுக்கு உலகத்தில் என்ன நடக்கிறதுனே தெரியாது, எந்த நேரமும் தண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. பாபா சொல்றாரு, ஆன்மீக போதையில இருங்க. நீங்க யாரு? நான் இறை மாணவன். எனக்கு கடவுளே வந்து பாடம் எடுத்துருக்காரு. நான் தான் எதிர்காலத்துல போய் லட்சுமி நாராயணன் ராஜ்யத்துக்கு போறேன். அந்த ஒரு போதையில இருங்க. அந்த போதை மூலமா பழைய உலகத்தையே மறக்கக்கூடிய சுயராஜ்யத்துல இருந்து விஸ்வராஜ்ய உலகராஜ்ய அதிகாரியா ஆயிடுங்கன்னு சொல்லி பாபா வரதானம் கொடுக்குறாரு. சங்கம யுகத்தில் யார் பாபாவின் ஆஸ்திக்கு அதிகாரியா, அவர்களே வந்து சுயராஜ்ய மற்றும் உலகராஜ்ய அதிகாரியா ஆகிறாங்க. இப்ப சங்கம யுகத்துல இந்த ஞானத்தை கேட்டு பாபாவுடைய ஆஸ்திக்கு, அவருடைய அன்பு, அமைதி, சுகம், சாந்தி எல்லாத்துக்கும் அதிகாரியா யார் ஆகுறாங்களோ அவங்கதான் சுயராஜ்ய அதிகாரியாவும் ஆகுறாங்க, உலகத்தையே ராஜ்யம் செய்யக்கூடிய அதிகாரியாவும் ஆகுறாங்க. இன்று சுயராஜ்யம், நாளையோ உலக ராஜ்யம். சொல்லுவாங்கல்ல, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. பொறுத்துக்கிட்டீங்கன்னா பூமியே ஆள்வீங்கன்னு. எப்படி ஆள்வோம்? நம்ம இப்படிதான் ஆள்வோம். இப்ப பொறுத்துக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்துல போய் சொர்க்க பூமியை நீங்க தான் ஆள போறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இன்னைக்கு சுயராஜ்யம், இன்னைக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க மனசு, புத்தி, உங்க கர்மேந்திரங்கள், கண்ணு, காது, மூக்கெல்லாம் உங்க சொல் பேச்சுதான் கேட்கணும். கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்க உலக ராஜ்யமே உங்க கையிலன்னு சொல்லி சொல்றாரு. இன்று நாளைக்கான விஷயம்தான் இது. இதைதான் கல்கி அவதாரம்னு சொல்லிட்டாங்க. கல்கினா ஹிந்தியில கல்கி, கல்னாலே ஹிந்தியில வந்து இன்று நாளை, நேத்து நாளை. நேற்றுனாலும் கல்லுதான், நாளைனாலும் கல்லுதான் கல்கிக்கு. பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க வந்து அவங்க கல்கி அவதாரம், கல்கி பாத்ன்னு சொல்லியிருப்பாரு. பாபா வந்து சொல்லியிருப்பாரு கல்கி பாத்னா இது நேற்றைய விஷயம். நேத்து தான் சொர்க்கமா இருந்தது, நாளைக்கே வந்து இன்னைக்கு வந்து நரகமாயிடுச்சு, நாளைக்கே திரும்ப சொர்க்கமாயிடும். அதுதான் கல்கி பாத்ன்னு சொல்லி பாபா சொல்லுவாரு. அது அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, கல்கி அவதாரம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பாபா சொல்றாரு,
அப்படிப்பட்ட அதிகாரி ஆத்மா ஆன்மீக போதையில இருக்கிறாங்க. யார் வந்து இந்த சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறாங்களோ, உலகத்துக்கே அதிகாரியா மாறுறாங்களோ, அவங்க இப்பவே ஆன்மீக போதையில இருக்கிறாங்க. மேலும் போதையானது பழைய உலகை எளிதாக மறக்க செய்கிறது. இந்த மாரி நான் யாரு, நான் யாருன்ட்டு நினைவு பண்ணிட்டே இருக்கிறவங்க, அந்த பழைய உலகத்தையே மறந்துடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது மாரி தான் பிரம்மா பாபா அப்படியே எப்பயுமே அந்த கிருஷ்ணர், நான் தான் கிருஷ்ணர் அந்த போதையிலே இருந்தாரு. அதிகாரி ஒருபோதும் எந்த வஸ்து, மனிதன், சம்ஸ்காரங்கள் அடிமையா ஆக முடியாது. யார் வந்து சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறாங்களோ, ஆத்மா அதிகாரி சீட்ல உட்கார்ந்துருக்கிறாங்களோ, அவங்க எந்த ஒரு பொருளோ, மனுஷனோ, சம்ஸ்காரங்கள் கோபம் வந்துருச்சு, அது அந்த மாதிரி எனக்கு இதாயிடுச்சு, அதாயிடுச்சுன்ட்டு எந்த ஒரு சம்ஸ்காரத்தினுடைய அடிமையா ஆக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க எல்லைக்குட்பட்ட விஷயங்களை விட வேண்டியதில்லை. தானாகவே விடுபட்டு விடுகிறது. அவங்க வந்து இங்க எல்லைக்குட்பட்ட விஷயங்கள், அந்த பொருள், மனிதர்கள் யார் மேலயும் அவங்களுக்கு பற்று வந்து விட வேண்டிய அவசியம் கிடையாது. தானாவே அந்த பற்றெல்லாம் விடுபட்டு போயிடுது. எப்பன்னா பாபா நினைவுல அந்த போதையிலே இருக்கும்போது அவங்களுக்கு தானாவே அந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் வந்து விட்டு போயிடும்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: ஒவ்வொரு செகண்டு, ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் வெற்றியடைய செய்பவங்க தான் வெற்றி முத்தி ஆகிறார்கள். சொல்லுவாங்க, ஏதோ ஒரு டயலாக் கூட சொல்லுவாங்க, என்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒரு ஒரு நேரமும் நானா செதுக்கணுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க டைலாக். அது மாதிரி பாபா சொல்றாரு, யார் வந்து ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு சுவாசமும், ஒவ்வொரு பொக்கிஷம் என்னதுன்னா டைமு, நேரம், சங்கல்பம், எண்ணம், இதெல்லாம் நம்மளுடைய பொக்கிஷம். நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம எண்ணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு போய் இந்த உட்காந்து நம்ம சிந்தனை பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணியிருப்போம் பாருங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே நமக்கே கஷ்டமா இருக்கும். ச்சீ, இந்த விஷயத்த போய் நம்ம இப்படி பேசினிருந்தோமே, டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்ட்டு. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எண்ணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் யார் இப்போ பாபா நினைவுல வெற்றி அடைய செய்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி முத்தி ஆகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.